அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகைக்கும் விவசாயத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதுனால தான் அதை அறுவடை திருநாள் அப்படின்னு அழைக்கிறோம். விவசாயத்தை லாபகரமாக நடத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கா? நாட்டின் வளர்ச்சியோடு விவசாயம் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்ற புரிதலோடு விவசாயத்தை அணுகுகிறார்களா? இன்றைய இளைய தலைமுறையை அழைத்து அவங்களுடைய பார்வையில விவசாயம் எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் இது. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். விவசாயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நீங்க இருக்கீங்க. என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் எல்லாரும்? ஐயா தோசை சாப்பிட்டேங்க ஐயா மத்தியானம். மத்தியானத்துல தோசையா? எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்குங்க ஐயா. சரி, ஏன் விவசாயம் வேண்டாம்? விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இங்க யாரும் ரெடியா இல்லைங்க ஐயா. என்ன ஒரு விவசாயிக்கு கட்டி கொடுக்கறதுக்கும் ரெடியா இல்லைங்க ஐயா இங்க யாருமே. எங்க வீட்டுல தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னா கூட ஏற்கனவே தோட்டத்துக்கு போய் என்ன பண்ற உட்காந்து படின்றாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது எனக்கு விவசாயம் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சுங்க ஐயா. ஓ, படிங்கன்னு சொல்றதுனால விவசாயத்தின் மீதான ஆர்வம் குறைஞ்சிருச்சா? ஆமாங்க ஐயா. நாளைக்கு என் பையன் ஒரு விவசாயின்னு சொல்றதை எங்க அம்மா அப்பா ஏத்துக்க ரெடியா இல்ல. அதுதான் இங்க ஃபேக்ட். ஆக்சுவலி விவசாயம் பண்றவங்கள ஒரு கௌரவ குறைச்சலோடு பாக்குறாங்க. ஆமாங்க ஐயா. ஏன் விவசாயம் வேண்டான்னு இந்த தலைமுறை நினைக்குது? இப்போ நான் சின்ன வயசுல எங்க அப்பா இருக்கும்போது நான் ஒரு பருக்க சாப்பிடும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, தம்பி நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற, இந்த சாப்பாடுக்கு பின்னாடி 1000 பேர்த்தோட உழைப்பு இருக்குது, வேர்வை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து தாங்க ஐயா வளர்த்துறாரு. அப்புறம் விவசாயம் ரொம்ப முக்கியமானதுன்னு தானே உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கணும். அப்போ ஏன் விவசாயம் வேண்டான்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரேங்க. இப்போ நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் நிறையா கடன் இருக்குது. என் தங்கச்சிக்கு அடுத்து கல்யாணம் நான் தான் பண்ணி வைக்கணும் வேலைக்கு போய். அப்படி இருக்க சூழலில் நான் வெள்ளாமை பண்ணி வெளியே கடன் வாங்கி இப்படி பண்ணும்போது வெயிலையும் மழையையும் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு நெல் விளையுமா விளையாதா, ஐயோ என் வாழ்க்கை பேருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பயத்தினாலேயே விவசாயத்தை நான் பண்ணக்கூடாது. உறுதியான வருமானம் கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதம் விவசாயத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. காட்டில் உழைக்கிற விவசாயிக்கு ஒரு 4 மாசத்துல 40,000 ஒரு வெள்ளாமையை எடுக்கிறான்னா அதில் 20,000 முதலீடு போயிருது. மீதி 20,000 தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும். லாபம் வராட்டி கூட நட்டம் வராத மித்த தொழிலை செய்யாம நட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு இதை நாங்கள் துணிச்சலா செய்யறப்ப எங்களுக்கான மரியாதையை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கான ஒத்துழைப்பை இந்த சமூகம் தரலையே. அப்படி இருக்கப்ப நாங்கள் எப்படி விவசாயத்தை நோக்கி போக முடியும்? ஓகே, சமூகத்திட்ட இருந்து என்ன ஒத்துழைப்பை நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை அரசு தான் நீங்க சமூகம்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா? அரசு இலவசமா தரதையே அவங்க கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயி ஒரு வங்கி கடன் வாங்க சென்றா கூட அவங்களுக்கான அந்த இடத்துல அவங்க அதை கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கான உரிமையே அடிப்படையே தேவைகளையே அவங்க கஷ்டப்பட்டு பெற வேண்டியதா இருக்கு. ஒரு கேபின் போட்டு உட்காந்து ஒரு வேலை செய்யணும்னு செய்யறப்போ ஒரு வயல்ல போய் நீ வேலை செய்யின்னு சொன்னா யாருமே அதாவது தோணாதுங்க சார். விவசாயம் பண்றதை விட வேற வேலைக்கு வரும்போது ஏசி வேர்க்காம சொகுசா இருக்கலாம்ன்றீங்க. அதை விடங்க சார் நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்து அப்படியே வளர்த்திட்டாங்க. அதுக்கு மேல திருப்பியும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு போறோங்கிறது நம்ம இந்த இனிமே முதுகு வளையாது வேலை செய்யறதுக்கு. இப்போ எத்தனை விவசாயிங்க அவங்களோட பசங்களை முதல்ல விவசாயி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த அடிப்படையான விஷயம் ஒரு சமூகமே மறந்துடுச்சு சார். நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களோடைய விவசாயியாவு எந்த ஒரு பேரண்ட்டும் அவங்க பசங்க கஷ்டப்பட்டு நிலத்தில் உழந்து ஒரு வேலை செய்யணுன்றதை ஆசைப்படுறதில்ல. இப்போ இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரிமோட் சென்சிங், ரொபோட்டிக்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி இது மூலயமாவும் விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணால் நல்லது, வாழ்க்கையில் முன்னேற முடியுன்ற அந்த உத்தரவாதத்தை அப்பா அம்மா தரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார். ஒரு குழந்தை வளருதுன்னா அதோட சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதானே சார் தெரியும். வணக்கம் அண்ணே. நீங்கள் பச்சை சட்டை பச்சை துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு விவசாயம் வேணான்றீங்க. கேட்டாங்க வர்றப்ப மேடையில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. 1000 முப்பாட்டன்களும் விவசாயம் பண்ணவங்க. விவசாயம் ஒரு பொருளாதாரம் ஈட்ட முடியாத ஒரு தொழில், ஒரு வாழ்வியல் மட்டும்தான். நான் ஒரு 15 வருஷம் கார்பரேட்டில் வேலை பார்த்தேனே. அவருங்க அப்பா இருக்கிற வரவே விடலை. அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் நிலங்கள் எல்லாம் மீட்டெடுக்கணுன்றதுக்காக நான் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவசாயம் பண்ணுற நானே சொல்கிறேன் விவசாயம் வேணான்னு. அப்பா வாழ்வின் இறுதி வரை விவசாயம் பண்ணினார். அதனால மலடாயிடக்கூடாதுன்றதுக்காகவே நிறையா விவசாயிகள் இன்று விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலத்தை மலடாயிடக்கூடாது அப்படின்ட்டு. சரி, இப்போ நீங்கள் கார்ப்பரேட்டில் வேலை பார்த்ததுக்கும் விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அந்த வருமானத்தை இந்த துறையில் பெற முடியுதா? விவசாய துறையில் இழந்ததான் நிறையா மிச்சம். அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன் வேணான்ட்டு. மிக வழியோடு உட்காந்துருக்கேன். எல்லா விவசாயிகளுக்கும் அந்த வழிகள் இருக்குது, வெளியில் சொல்கிறது இல்லை. நீங்கள் கார்ப்பரேட்டில் வேலை செய்யும் போது மாதம் எத்தனை லட்சம் வாங்குனீங்க? விவசாயத்துறைக்கு வருகிற போது மாதம் எவ்வளவு 1000 சம்பளம் உங்களுக்கு கிடைச்சது வருமானம்? நான் கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறப்ப மாதம் ஒரு 75,000 ரூபா வாங்கினேன். இப்போ ஒரு 1.5 வருஷமாக எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறேன். இன்னும் 1 ரூபா கூட எடுக்க முடியல என்னால்.
ரூபா கூட எடுக்கல. எடுக்க முடியல. இழந்ததுதான் மிச்சம். நான் சொல்றேன், எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? இதுவரை நிலங்களை சீரமைக்க, விவசாயம் பண்ண எல்லாமே சேர்த்து ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன். ஒரே ஒன்று சொல்றேன்னா, ஒரு மிகப்பெரிய வழி, நான் இதை சோசியல் மீடியாவிலையும் போட்டுட்டு இருக்கேன். இந்த 100 நாள் வேலை இருக்கு இல்லையா, அதை ஏன் விவசாய நேரத்தில் வைக்கிறாங்க? விவசாயிகள் பண்றப்ப ஆளே கிடைக்கல. இப்போ அந்த காலத்துலண்ணே எங்க 7 பேர் 8 பேர் பிறந்தாங்க. இந்த காலத்தில் நான் என்னுடைய மனைவி 2 பேர் சேர்ந்து எப்படி விவசாயம் பண்ண முடியும்? கூப்பிட்டா 300 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் 400 ரூபா 500 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. 100 நாள் வேலையை நிறுத்த வேணான்னு சொல்லலை, நான் நிறுத்துங்கன்னு சொல்லலை. ஏனென்றால் இந்த 3 மாதம் மட்டும் நிறுத்துங்க. ஒரு வருஷத்துக்கு 100 நாள் தானே வேலை கொடுக்க போறீங்க, 365 நாள் இருக்கு. ஆட்கள் இல்லாம வேளாண் உபகரணங்கள் இயந்திரங்களை வச்சு வேலை செய்ய முடியாதா? இயந்திரங்களை வச்சு யார் வேலை செய்ய முடியும்? 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் வச்சிருக்கிற ஃபாரின்ல இருக்கிற வேணா இயந்திரங்களை வச்சு வேலை செய்யலாம். என்னுடைய முப்பாட்டனும் பாட்டனும் குட்டி குட்டி நிலம் வச்சிருக்கான், அதுல போய் இயந்திரத்தை இறக்க கூட இடம் இல்லை. பில் கேட்ஸ் 3 லட்சம் ஏக்கர் நிலங்களை வாங்கி கொண்டு இருக்கிறார். கார்ப்பரேட்டுகள் விவசாயத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இளைய தலைமுறைகள் ஏன் இன்னைக்கு விவசாயத்துக்கு வரல அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை கிராமத்தில் இருக்கணும் அப்படிங்கன்னா அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை தேவைப்படுது. அவங்களுக்கு வசதியான எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸும் கிடைக்கக்கூடிய நகர வாழ்க்கை தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்களுடைய நிதர்சனமான உண்மை. இப்போ எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிற ஐயா எங்கள் ஊர் அரச்சலூர். நான் அவர் இந்த வயசுலையும் டிராக்டர் ஓட்டிகிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். நான் வேலைக்கு போய் சம்பாரித்து வச்சுருந்தேன்னா நான் என்னுடைய முதுமை காலத்தில் நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. அவருடைய முதுமை காலத்துலேயும் அவர் இன்னமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். வயசான காலத்தில் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் விவசாயம் இந்த விவசாயத்தில் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய கல்வி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்கேஜியிலிருந்து +2 வரைக்கும் விவசாயத்தை பற்றியான படிப்புகள் அவேர்னஸ் கிடையாது. அரசு கிட்ட மட்டுமே இருந்த விவசாய பல்கலைக்கழகங்கள், விவசாய கல்லூரிகள் இப்போ தனியார்கிட்டையும் வர தொடங்குது இல்லையா? அப்போ இளைஞர்கள்ட்ட மவுசு இருக்கிறதுனால தானே வருது. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 15.3% ஸ்டூடெண்ட் ஹையர் எஜுகேஷன், அதாவது 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறான். 0.1% மாணவர்கள் மட்டுமே அக்ரிகல்ச்சரில் எடுக்கிறாங்க. காலநிலை மாற்றம் தான் சொல்லுவேங்க சார். ஏன் அப்படின்னா இப்போ வருடாந்திர பயிர்களாகட்டும், இப்போ இல்லை காய்கறிகள் ஆகட்டும் சார். இப்போ வருடாந்திர பயிர்னா இப்போ நெல் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு 6 மாதம் சாகுபடி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் மகசூல் ஈட்ட முடியும். திடீர்னு மழை பெய்யுது, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்கன்னு மாறிடுது. அந்த விவசாயி மட்டும் இல்லை, அந்த விவசாயத்தோட குடும்பத்தினரும் அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களோட படிப்பு எல்லாமே மொத்தமாக அந்த ஈட்டக்கூடிய மகசூலை நம்பி தான் சார் இருக்குது. விவசாயம் பண்ணால் நமக்கு மகசூல் கிடைக்கும், நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்கிற அஷூரன்ஸ் எங்களுக்கு கிடையாது சார். விவசாயத்தில் நஷ்டம் வரும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் பொருளாதார நெருக்கடியில மாட்டிக்கிறாங்க. நான் ஒரு விவசாயியோட மகள் சார். எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன சொல்றாரு அப்பாவோ, என்ன சொல்லுவாங்க அம்மாவோ? விவசாயம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா சார், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. ஏன்னா விவசாயங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை சார். என்னெல்லாம் விவசாயம் பண்றாங்க வீட்டில்? சார் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் செடி மரம் மாதிரி ஒரு 1/2 ஏக்கர் வச்சிருக்கோம் சார். அப்புறம் பந்தல் போட்டிருக்கோம் சார். இந்த 550 ரூபா வித்துச்சு 1 கிலோ. அவ்வளோ மரம் இருக்கும் சார். 1 கிலோ 2 கிலோ தான் வரும். அப்போ விலை அதிகமாக கிடைக்கும் சார். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு லாபம் இல்லாமல் போயிடுது சார். இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் முருங்கைக்காய் கேட்க ஒருத்தர் கூட இல்லை சார். அவ்வளோ முருங்கைக்காயை மாட்டுக்கு நாங்கள் தீனியாக போட்டோம் சார். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமில் இருக்கனா எனக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணுவேன். எனக்கு ஒரு சில இடத்துல அதிக ப்ராஃபிட் வருது. அதே சமயம் ரேப்பிடாக ஒரு டிராஸ்டிக்கான ஃபால் நான் ஃபேஸ் பண்ணேன்னா நான் எப்படி அந்த தொழிலை லாங்கா சஸ்டெயின் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் நல்ல லாபம் வருது, இன்னொரு சமயம் நல்ல நஷ்டமும் வந்துருது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் வந்திருக்கேன். எங்களை மாதிரி பசங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க. இந்த ஐடி செக்டாருக்கு என்னால் போக முடிஞ்சா என்னால் நல்லா சம்பாதிக்க முடியும். அப்படி நான் சம்பாதிக்கும் போது என்னுடைய அடுத்த தலைமுறை, என்னோட ஒரு பையனா, என்னோட ஒரு மகள், யாராவது ஒருத்தர் வரும்பொழுது பொருளாதார வளர்ச்சி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவங்க ஒரு பயம் இல்லாமல் எங்கள் அப்பா இதை பண்ண முடியும். இங்கே இருந்து எல்லா விவசாயியுமே மோரோவர் அவங்க சொந்த அந்த நிலத்தை விட்டுட்டு, அவங்க வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போய் ஒரு வாட்ச்மேனாவோ டிரைவராகவும் இருக்கிறத என் கனலை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 15,000 சம்பளம் தரோம். வேலைக்கு போகும்போது 45,000 சம்பளங்கும் போது நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் விவசாயம் தெரியலையா,
ஒரு 6 மாதம் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுங்க, உங்களுக்கு 15,000 தரோம். ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் விவசாயம் பண்ணுற நிலத்துல நல்லா விவசாயம் வருதா, இல்லை நீ நல்லா மற்றவங்களுக்கு சொல்லித்தரையா, உனக்கு ஒரு 50,000 தரேன்னு சொல்லி பாருங்க, அவங்க எல்லாருமே வேலையை விட்டு இங்கே வந்துருவாங்க. ஒரு மாத சம்பளம் மாதிரி விவசாயத்திற்கும் மாத ஊதியத்தை உத்தரவாதப்படுத்தினா செய்ய முடியும். அதனால தானே பாதி பேர் விவசாயத்தை விட்டே போகிறாங்க. அவங்களுக்கு அந்த பண தேவை வருது. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அது ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு மழை வந்தாலோ, ஒரு வெயில் அந்த பயிர் சரியாக வர முடியலன்னா அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்களோடது தான். எங்கள் அப்பா வந்துட்டு விவசாயி தான், இதை நான் வந்துட்டு பெருமையாக சொல்வேன். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு என்ன சொல்வார்னா, நீ படி, விவசாயத்துக்கு வராது, எங்களை மாதிரி கஷ்டத்தைப்படாது, எங்களை வந்துட்டு தாழ்மைப்படுத்தினவங்களை எங்களை பெருமைப்படுத்தணும். இன்றைக்கி நான் பிஃபார்ம் எடுத்திருக்கேன், 4 years கோர்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் இண்டஸ்ட்ரியல் போகலாம். இண்டஸ்ட்ரியல் போகணுன்னா அதில் 4 lakhs அந்த மாதிரி நான் சம்பாதிச்சேன்னா என் பேரண்ட்ஸ்க்கு அது வந்துட்டு பெருமையாக இருக்கும். விவசாயத்துக்கு வராம வேற வேலைக்கு போய் எங்களை பெருமைப்படுத்துன்றாங்க. விவசாயம் வந்து அனைவருக்கும் எந்த ஒரு சுயநிலமும் இல்லாம சாப்பாடு போடுது. அதனால நாங்க விவசாய குடும்பம்னு சொல்றதுனால எங்களுக்கு பெருமையா இருக்கு சார். ஓகே. விவசாயத்தையும் இப்ப மதிக்கிறது இல்ல, விவசாயியும் மதிக்கிறது இல்ல சார். ஒரு விவசாயி நேரடியா போய் அவங்க விவசாயத்தை செஞ்சதை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்தாதான் நாங்க வாங்குவோம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு வெளி தோற்றத்தை எதிர்பார்க்கறாங்க சார் மக்கள். விவசாய பொருளையும் கவர்ச்சி கூட்டி விற்கணும்னு எதிர்பார்க்கறாங்களா? இப்போ ஒரு உதாரணமா ஒரு ட்ரெஸ் புதுசா வருது அப்படின்னா டிவியை போட்டாலே அதே விளம்பரம் தான். ஆனா புதுசா ஏதாவது டெக்னாலஜி வந்தாலும் ஏதாவது விளம்பரம் இருக்கா? அதை பார்த்தா தான் நாங்க ஓ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு எங்களுக்குள்ள என்ன வரும். ஸோ நாளைக்கு நாங்க இதை செஞ்சா எங்களுக்கு நட்டத்துல தான் முடியும் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஒரு தாட், ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால நாங்க விவசாயம் வேண்டாம். இந்த சோஷியல் மீடியா, சினிமா இதிலெல்லாம் வந்து விவசாயிகளை போர்ட்ரேட் பண்ணுறதே வந்து படிக்காதவங்க, டெக்னாலஜி தெரியாதவங்க அந்த மாதிரியே போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க சார். அப்போ அவங்க எடுக்கும்போது என்ன யோசிப்பாங்கன்னா, அப்போ வந்து இது வந்து படிக்காதவங்க செய்கிற வேலை, இதை எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து உள்ளே எரியுது சார். இப்போ இருக்க யூத்தெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதுனாலும் இன்ஸ்டண்ட்டாக வேணும், ஈஸியாக வேணும். அவங்க வந்து எதுவுமே வந்து உடல் உழைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. 10 நிமிஷம் வெளியில் போகணுன்னாலே, வெயிலில் போகணுன்னா அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போடுறாங்க. அவங்க வந்து அவங்க வந்து இந்த களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறது வந்து எதுவுமே உங்களை பத்தி சொல்லல. இன்றைய இளைஞர்கள் பத்தி தானே சொல்றீங்க. நானும் ஒரு நீங்களும் உள்ளடக்கிய தானே அதுல. சரி, விவசாயம் குறித்து நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க. நிறைய கௌரவ குறைச்சல், பொருளாதார சிக்கல், அப்பா அம்மா விரும்பல, அதனால நாங்க விவசாயத்தை நேசிக்கல அப்படின்னு இந்த பக்கம் சொன்னாங்க. நீங்களும் இளைய தலைமுறையா தான் இருக்கீங்க பெரும்பாலானவர்கள். ஏன் விவசாயம் வேணும்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னார், இளைஞர்களை நம்பி தான் இந்த தலைமுறையே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரோட பார்வையிலையும் இளைய தலைமுறைகளோட பார்வையில் விஞ்ஞானம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விவசாயத்தை பற்றி இங்கே யாருமே நினைக்கல. நாட்டினோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறாங்க சார். விவசாயங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம முன்னேறி போகவே முடியாது. யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க இங்கே? நானும் பண்றேன் சார். எங்க அப்பா விவசாயி இல்ல, ஆனாலுமே நான் வந்து விவசாயத்தை வந்து ஈவினிங் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு காடு இல்ல, ஆனா எங்க பெரியம்மா வீட்டுல காடு இருக்கு, தோப்பு இருக்கு, நாங்க பண்ணிட்டு தாங்க சார் இருக்கோம். எந்த விவசாயியா இருந்தாலும் அவங்க மதிப்பில்லைன்னு சொல்றதெல்லாம் அப்பாற்பட்டது. விவசாயி சோறு போடலைன்னா அவங்களுக்கு சோறு கிடையாது. விவசாயிக்கு 1 லட்ச ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்க. யார் யாரெல்லாம் வேணான்னு சொல்லிடுவோம், எல்லாருமே வேணும் தாங்க சார் சொல்லுவோம். தள்ளுபடி செய்யப்பட்ட கடனை விட அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் அளவு அதிகமா அதிகம் இருக்கு சார். இல்லைன்னு சொல்ல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனநிறைவு. இளைஞர்கள் பார்வையில் ஏன் சொல்றோம்னா, அவங்க நிறைய யோசிப்பாங்க, யோசிச்சு விவசாயத்துல கொண்டு போனா இன்னும் நல்லா வரும் அப்படிங்கறதுனால தான் நாங்க விவசாயம் வேணும். விவசாயம் குறித்து நம்பிக்கை ஊட்டணும்ன்றீங்க இளைய தலைமுறைக்கு. சார் கண்டிப்பா. எனக்கு எங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவர் மேல இருக்கிற ஒரே ஒரு வருத்தம், ஏன் தோட்டத்தை வித்தீங்க, ஏன் தோட்டத்தை கமர்ஷியலைஸ் பண்ணீங்க, அது மட்டும்தான். இவங்க சொன்ன மாதிரி இப்போ எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போனால் நான் பேக் வழியாக சாக்லேட்ஸ், கடையில் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு போவேன். ஆனால் அதில் பர்சனல் டச் இல்லைங்க. ஆனால் திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எங்கள் காரே ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் இன்னொரு கார்ப்பரேட் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான தைரியம், இன்னொருத்தங்க சம்பளம் கொடுப்பாங்கன்ற தைரியம் நான் தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் ஏன் உங்களோட நிலத்து மேலேயும் உங்களோட ஹார்ட் ஒர்க் மேலேயும் உங்களுக்கு வந்து அன்சர்டனிட்டி மேலே பயங்க சார். இவங்களுக்கு யாருமே விவசாயத்து மேல பயம் இல்ல, இல்லாட்டி அவர் பச்சை துண்டு கட்டிட்டு வந்திருக்க மாட்டாப்ல. விவசாயத்தின் மீது வெறுப்போ கோபமோ இல்ல, விவசாயத்தின் மீது அவங்களுக்கு அதீத ஆசை இருக்கு, செய்யணும்னு பிரியமும் இருக்கு. நான் படிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குது, கை நிறைய சம்பளம் கிடைக்குது, நான் உயர்றேன், என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை திருமணம் செஞ்சு வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். இப்படி ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை டிராவல் அதில் கிடைச்சிருது வேலை மூலமா. ஆனால் விவசாயத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கிற போது நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இது காலம் சூழல் மாற மாற ஒருத்தவங்களோட பிரியம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, நம்ம எப்போ ஃப்ளைட்டில் போகிறது, நம்ம எப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ் பார்க்கறது, நம்ம எப்போ பெரிய பெரிய பில்டிங் வாங்குறது, அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் லைஃப் நம்ம எப்போ திருப்பி இங்கே வரதுன்னு தானே இருக்கு. அப்படி நினைக்கிறாங்களா? ஹவு வை நாட்? இப்போ எவ்வளோ பேர் ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க இங்கே ஏக்கர் கணக்கில் வாங்கி போடுறாங்கன்னு கேளுங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க. பேசின செய்தி ரொம்ப முக்கியமானது. என்னன்னா,
உளவியலாகவே நமக்கு வந்து இந்த சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ்வதாக நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? பெரிய வீடு, காரு, கை நிறைய சம்பளம், அதற்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய மதிப்பு, இதன் மீது நமக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதை பூர்த்தி செய்வதாக தான் நம்ம நினச்சிக்கிறோமே தவிர அதுக்கு வந்து விவசாயத்தை குறை சொல்லாதீங்கன்றாங்க அவங்க பேசுகிறது. நாங்கள் இப்போவும் விவசாயத்தை குறை சொல்லலை, சமூகத்தை தான் குறை சொல்கிறோம். ரொம்ப இழிவான ஒரு தொழிலாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து அது நம்மளுடைய மனப்பான்மை தானே. அதுதான் இன்னைக்கு சமூகமும் விரும்புது. நான் இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு விவசாயி நான் விவசாயியாக இருக்கிறேன் அப்படின்னு குரலோட வந்து சொல்ல முடியல அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து முக்கியமான கொடுங்க. நீங்கள் எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பண்ணுறேன். சரி, நீங்கள் சொசைட்டியில் ஒரு விவசாயி போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையும், ஒரு படித்து நிறைய சம்பளம் வாங்கி நல்ல வாழ்க்கையில் முன்னேறின ஒருத்தர் போகும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் வித்தியாசமாக இருக்குது. அதுதானே யதார்த்தம், அதை தானே இந்த தலைமுறை பேசுகிறாங்க. எனக்குள்ள மரியாதை இருக்குது. விவசாயாவே மரியாதை இருக்கா? மரியாதை இருக்குது. என்ன காரணம்னாங்க, நான் பியூசி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அப்பா அம்மாவோட விவசாயம் தான் பார்த்தேன். அவங்க ஒரு ஏஜ்டு, நானும் பிரதர் 2 பேரும் பார்த்தோம். மேரேஜுக்கு முன்னாடியே பூமி பிரித்து விட்டாங்க. சிஸ்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு பணம் கொடுங்கன்னு நாங்கள் சாகுபடிக்கு. அதுக்கு எங்கள் ஃபாதர் மறுத்துட்டார். கடனை வாங்கி போட்டு பண்ணால் தான் தெரியும், பணமே கொடுக்க முடியாதுன்ட்டார். 2 எருது வாங்கி கொடுத்தாங்க, ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அடுத்தாப்புல தனித்தனியாக வண்டி வாங்கணும், காலப்போக்கில் டிராக்டர் வாங்கணும், இவ்வளவும் பண்ணணும். வீடு கட்டணும், 2 பொண்ணை படிக்க வச்சோம், பையனை படிக்க வச்சோம். இவ்வளவும் பண்ணி இப்போ இன்றைக்கி நல்ல நிலையில் தான் இருக்கேன். எல்லாமே விவசாயத்தில் கிடைச்ச வருமானம் தான். ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நீங்கள் இந்த வயசுலையும் டிராக்டர்லாம் ஓட்டுறீங்களேன்னு உங்களை பார்த்து ரொம்ப நான் டிராக்டர் ஓட்டுறேன்னா என்ன காரணம், பையன் டாக்டரு, சரி, கோயம்புத்தூரில் இருக்கான். பையன் ஊக்குவிக்கிறான், பாருங்கப்பான்னு தான் சொல்கிறான். ஓகே, இப்போ அவங்க தரப்புலேருந்தே இந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் விவசாயத்தில் ரொம்ப கீழே இருந்து படிப்படியாக முன்னேறி மேலே வந்திருக்கீங்க, நல்ல பொருளாதார ஏற்றத்தையும் அடைஞ்சிருக்கீங்க. ஏன் பையனை வந்து டாக்டர் ஆக்குனீங்க, ஏன் விவசாயி ஆக்கல? 10th முடிஞ்சு 11th போகும்போதே அவனை கேட்டோம், நான் டாக்டர் போகணும், அந்த குரூப் தான் எடுக்கணும்னா, பயோமேத்ஸ் குரூப் தான் எடுத்தான். அவன் மெரிட்லேயே வந்துட்டான். அவருடைய விருப்பம், அது விருப்பம். யூஜி பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எதுவுமே நீங்கள் கேபிட்டேஷன் ஃபீ 10 பைசா கொடுக்க வேண்டாம், என்னால் முடியும். சரி, அந்த டாக்டருக்கு விவசாயத்தின் மீது ஆசை இருக்கா? இருக்கு. அவன் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி கொண்டு விட்டுட்டு வர அன்னைக்கு ஆடி 18 டைம் மஞ்சள் போடுறோம். காலையில் வந்தாங்க, 6 சோடியால் மஞ்சள் போட்ட வந்த முதல் நாள் வந்தால ஒரு ஆள் வரல, 11 பேர் தான் இருந்தாங்க. காலையில் மம்டி எடுத்துவேன், 4:30 5 மணி வரைக்கும் வெட்டினான். மஞ்சள் போட்டு தான் நைட் ட்ரெயின் ஏறி கூட்டிகிட்டு போய் விட்டு வந்தோம். இன்றைக்கி 6 வருது. நிச்சயமாக நானே அடுத்த தலைமுறையில் நிச்சயமாக விவசாயத்தை பூமியை விற்க மாட்டான், விவசாயம் செய்வாங்க. இதை விட என்ன உத்தரவாதம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பையனை டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காரு, ஆனால் பையன் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு. அப்பாவும் கடைசி காலம் வரைக்கும் விவசாய வேலையை செய்யட்டும்னு நினைக்கிறாரு. அப்புறம் விவசாயத்தில் வளர்ச்சியே இல்லைன்னு ஏன் முடிவுக்கு வர்றீங்க? பையனை வந்து டாக்டரை ஆக்குனதே வந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டணும் அப்படின்றதுக்காக. இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் விவசாயவே வச்சிருந்துருக்கலாம். இல்லை, அவர் விருப்பப்படுறார். ஒருவேளை உங்கள் பையன் நான் விவசாயி ஆகணும்னு விருப்பப்பட்டு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்னையா சொல்லியிருப்பீங்க? அவருக்கு விட்டுருப்பார், அவர் தடுத்திருக்க மாட்டார். இப்போ பாசனத்தை பொறுத்தளவில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக பூமியில் இருக்கிற ஈரம் குறைஞ்சா மோட்டர் ஸ்டார்ட் ஆகி தண்ணி வர அளவுக்கு எவ்வளோ வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இளைய தலைமுறை தான் முடியும், எங்கனால முடியாது. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆட்கள் போயிடுறாங்க, விவசாய கூலிகளாக அவங்க வர்றதில்லை, விவசாய வேலைக்கு வர்றதில்லை. அதை அரசுக்கு சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அப்போ கேட்டேன், உபகரணங்கள் வச்சு தொழில்நுட்பங்கள் வச்சு வேலை செய்ய முடியாதான்னு கேட்கும்போது சிறு விவசாயிகளுக்கு அது சிரமம் நீங்கள். ஆனால் ஓரளவுக்கு நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் ஆட்களை நம்பாமையே விவசாயம் பண்ணக்கூடியது தானே ஐயா உதாரணமாக சொல்கிறார். இவர்களெல்லாம் பெரும் விவசாயிகள் பொருள் ஈட்டுகிறார்கள், சம்பாதிக்கிறாங்க, பையனை கலெக்டர் ஆக்குறாங்க, டாக்டர் ஆக்குறாங்க. அவங்க பேரன் விவசாய வேலை செய்வானா? இல்லை, அவங்களுக்கும் இதே பருவநிலை மாற்றம் இருக்கு, விவசாய இடுபொருட்களுடைய விலை இதே அளவுக்கான அவங்களுக்கும் தாக்கத்தும் இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பெரும் விவசாயிகள் அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் எளிமையாக பெற்று விடுகிறார்கள். குறு சிறு விவசாயிகள் எங்கே போகணும்னே தெரில. எங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்கு. அதாவது விவசாயம்னா மற்ற யாருக்கும் பணிஞ்சோ அல்லது கௌரவ குறைச்சலோ நடக்க வேண்டிய தொழில் இது கிடையாது. நான் ரொம்ப பெருமையாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் 20 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களால்
பரந்த அளவில் விவசாயத்தை பண்ண முடியுது, உபகரணங்களை பயன்படுத்த முடியுது, இயந்திரங்களை பயன்படுத்த முடியுது, நிறைய பொருட்செலவும் செய்ய முடியுது, லாபமும் அதிகமாக ஈட்ட முடியுது. ஆனால் இவர் பேசுறது, தவம் பேசுறது சிறு விவசாயிகள் குறித்து பேசுறது. சிறு விவசாயிகளுக்கு தான் கவர்மெண்ட்டில் அவ்வளவு சப்சிடி 50%, 100% சப்சிடி இருக்குது. பெரிய விவசாயிகளுக்கு அந்த மாதிரி சலுகையே இல்லை. உடனே போய் உடனே பேங்க்கில் பெரிய விவசாயி வாங்க முடியாது, சின்ன விவசாயி வாங்க முடியாது. நம்மளுடைய நாணயம் இருந்தால் மட்டும்தான் அந்த பேங்கில் லோன் வாங்க முடியும், மற்றதெல்லாம் பண்ண முடியும். 1 ஏக்கர் வச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிற விவசாயி இருக்காங்க, 50,000 சம்பாதிக்கிற விவசாயி இருக்காங்க. 1 ஏக்கர் வச்சுக்கிட்டு 1 ஏக்கர்லயே பண்றவங்க இருக்காங்க. 1 லட்சம் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிற விவசாயில இருக்காங்க. விவசாயத்தை பண்ண தெரியலையா அந்த தலைமுறைக்கு? தெரியல. தக்காளி விலை குறையுதுன்னா அடுத்தது தக்காளி நிச்சயமா ஏறும் அப்படின்ட்டு அடுத்தது பயிர் பண்ணணும். அதாவது விலை எது ஏறுதோ அந்த பொருளை பயன்படுத்தி திரும்ப அது அதிகமாக உற்பத்தி பண்ணி விலையை குறைச்சிடறோம் ஒழிய அந்த காலகட்டம் அந்த சூழ்நிலையை தகுந்த மாதிரி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் நிச்சயமாக அது லாபகரமாக பண்ணலாம். 1 ஏக்கர் இருந்தால் கூட போதும், மாதம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும், ரொம்ப குறைச்சலாக கூட 50,000 சம்பாதிக்க முடியும்னு அவர் சொல்றார். விவசாயத்தில் லாபத்தை பார்க்க முடியுது, சரியான டைமில் அறுவடை பண்ண முடியல. அதற்கு காரணம் ஐயா சொன்ன மாதிரி ஆட்கள் பற்றாக்குறை. நிச்சயமாக அந்த பருவத்துக்கு கரெக்டாக இயந்திரங்களும் கிடைக்கிறது இல்லை, அதிக அளவில் இயந்திரங்கள் விவசாயத்துக்கானது இல்லை. இப்போ நாங்கள் கடலக்காய் வந்து மானாவரியாக 4 ஏக்கர் போட்டோம், சரி விகிதமாக அடிக்கடி மழை அந்த மாதிரி இல்லை. ஸோ அதில் சரியான வேலை. 1 ஏக்கர்ல விவசாயம் பண்ணால் 2 பேர் பத்தாதா? அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே பத்தாதா? அதுக்கும் ஆட்கள் தேவையா வெளியில இருந்து? இப்போ நாங்கள் வந்து 12 ஏக்கர் வச்சிருக்கோம். 12 ஏக்கரில் ஒரு 6 ஏக்கர் வெள்ளாம வச்சிருக்கோம்னா அதில் ஒரு 2 ஏக்கர் நாங்களே பார்த்துக்கலாம். அந்த 6 ஏக்கருமே நாங்களே பார்த்துக்க முடியாது இல்லைங்க. அப்போ அந்த 4 ஏக்கர்ல இருக்க நஷ்டம் வந்து இந்த 2 ஏக்கர்ல எடுக்கிற லாபத்தை வந்து இது பண்ணிடும்ல. விவசாய கூலிகளே இல்லாம எப்படி விவசாயம் பண்றது? குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டே எப்படி விவசாயம் பண்றதுன்னு கேட்குறாங்க. முழு நேரமா பண்ணினால் ஆட்கள் தேவையில்லை. 12 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, 2 ஏக்கர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்க முடியும், மீதி இருக்கிற 10 ஏக்கருக்கும் ஆட்கள் தேவையில்லையா அவங்களுக்கு? கால்நடைகளோ மற்ற உபதொழில்கள் அதை சேர்த்துரும். உபதொழில்கள் வைக்கும் பொழுது இந்த ஒரு பருவத்தில் வெள்ளாமை வள்ளினாலும் கூட கால்நடை மூலமாக தொடர்ந்து வருமானம் வரும், அந்த விவசாயத்தை காப்பாற்றலாம். நான் வந்து ஒரு 10 வருடங்களா விவசாயத்துறையில் தான் இருக்கேன். விவசாயம் 10 வருஷமா. என்னோட 22 வயதுலேருந்து நான் விவசாயம் சார்ந்த தொழில் தான். அப்பாவும் விவசாயி தான், மாடுகள் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தார். நிலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் அங்க கரிமமும் குறைஞ்சனால அவங்களுக்கு விளைச்சல் இல்லாமல் விலை கிடைக்காம அவங்களோட பொருளாதாரம் பின்னடைவு தந்துச்சு. நம்ம விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு அடுத்த தலைமுறை வந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இதில் இவங்க எல்லாருமே பொருளாதார முன்னேற்றம், பொருளாதாரத்தை மட்டும் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த போகத்தில் விளைச்சல் வருமா வராதான்னு ஒரு சந்தேகத்திலே இருக்கிறோம். திடீர்னு நஷ்டம் வந்துடுது, திடீர்னு லாபம் வந்துடுது, எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு கேட்குறாங்க. விவசாயத்தில் முழுமையான புரிதல் வேணும். தொடர்ந்து நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய, மாத வருமானம் கிடைக்கக்கூடிய பயிர்களை பயிரிடணும். அது மூலமாக அவங்க நேரடியாக விற்பனையும் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நவீன அணுகுமுறையை கையாண்டோம்னா எந்த விவசாயியும் ஏழையாக இருக்க முடியாது. நானும் மாதம் வந்து ஒரு 42,000 48,000 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறேன், விவசாயத்துறையில் மட்டுமே இருக்கிறேன். மற்ற பொருட்களுக்கு நிறைய விளம்பரங்கள் வருது, ஆனால் விவசாயம் சார்ந்ததுக்கு அவ்வளவு தூரம் விளம்பரங்கள் வர்றதுனால இந்த தலைமுறை வந்து அதை குறித்து தெரிஞ்சுக்கிறதுல சிக்கல் இருக்குனாங்க. நீங்கள் எப்படி இவ்வளவு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் குறித்து பேசுகிறீங்க, இவ்வளவு வருமானம் வரும்லாம் பேசுகிறீங்களே, 10 வருஷத்துக்கு முன்பே அதை லாபகரமாக செய்கிறீங்களே, எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? விவசாயத்தில் எனக்கும் ஆர்வம் வந்துச்சு. அப்போ நம்ம விவசாயத்தை கற்றுக்கணும், நவீன தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கணும், விவசாயத்தை கற்றுக்கணும். அப்போ அது மூலமாக தான் நம்ம வந்து இந்த விவசாயத்தை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 22 வயசுலேருந்து விவசாயத்தை பண்ணுறார், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறார். 1 ஏக்கரை திட்டமிட்டு எப்படி விவசாய முறையை பயன்படுத்தணும்னா நிறைய லாபம் ஈட்ட முடியும்னு தெரியுது. அப்போ ஆர்வம் இருக்கிறதுனால அவர் கற்றுக்கிறார், எதெல்லாம் அதை பயன்படுத்தினா அதிக லாபம் ஈட்ட முடியும்னு கற்றுக்கிறார். ஆனால் நீங்கள் வந்து உங்களை தேடி எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ? இப்போ எல்லா இடத்துலையும் அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. மோட்டர்கள் வந்து இயக்குவதற்கு செல்ஃபோன் மூலமாகவே இயக்க முடியும் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ சார் சொல்கிறாரு ஈரப்பதம் குறைஞ்சிருச்சுன்னா உடனே மோட்டர் வந்து தன்னாலேயே ஆன் ஆகிற மாதிரியான சிஸ்டம்லாம் வந்துருச்சு. அரசு நிறைய அலுவலர்கள் மூலமாக பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இளைய தலைமுறைகிட்ட இல்லையோ விவசாயம் குறித்து? கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் அது எங்கே எந்த நேரத்தில் எங்கே இருக்குது அப்படின்றது எங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. விவசாயமும் விளம்பரம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் கம்பெனி வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நெல்ல இருக்கிற மிஷின் வந்துருச்சு இன்னைக்கு, அது வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை நோக்கி பார்வையிட்டாதான் நம்ம அது கண்ணுக்கு படும், இல்லைன்னா படாது. துணிக்கடையை நோக்கி போனோம்னா துணிக்கடை விளம்பரம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் கிடைக்காது அப்படிங்கிறாரு. நான் வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் அடிக்கிறதுக்கு வந்து ஆட்களை வச்சு தான் அடித்தாங்க. மாட்டை வச்சு தாம்பு நானே ஓட்டியிருக்கேன் என்னோட வயசில், சின்ன வயசில். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நெல் இருக்கிற மிஷின் காட்டுக்குள்ளே வருது, வைக்கப்பில்லை உருட்டி விட்டுருது, நெல் தானாக வந்து அந்த இடத்துலயே மூட்டை பிடிச்சி அப்போவே விலை நிர்ணயம் பண்ணி அப்போவே வந்து வெளியே கொண்டு போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம அதை நோக்கி போனாதான்
நம்ம அதனுடைய விளம்பரங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிஷினை பயன்படுத்தி அந்த 1 ஏக்கர்ல அறுவடை செஞ்சிட முடியுங்கிறதும் ஒரே செலவா இருக்கா, இயந்திரத்துக்கு கூடுதல் செலவா இருக்கா? இயந்திரத்துக்கு செலவு கம்மிங் சார். கூலி ஆட்களுக்கு தான் செலவு அதிகமாகுது, ஈல்டு அதிகமா கிடைக்குது, செலவும் குறையுது, லாபம் அதிகமா ஈட்டுறோம் நம்ம. அப்புறம் எங்க கஷ்டப்படுறீங்க? இந்த இயந்திரம் வந்து எல்லா பயிருக்கும் எல்லா இடத்துல பயன்படுத்த முடியாது இல்லைங்க சார். அப்போ வந்து ஆட்கள் கண்டிப்பாக தேவை தானேங்க சார். சார் இப்போ குச்சி பிடுங்குறாங்க அப்படின்னா அவங்க மில்லுல இருந்தே ஆட்கள் கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம போய் பிடுங்கணுங்கிற அவசியமே இல்லை. விவசாயி கையை கட்டிக்கிட்டு கரையில் நின்னா போதும், லோட் ஆயிரும். நம்ம நிலத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பருவம் பார்த்து மண்ணை ஃபெர்டிலைஸ் பண்ணி சோதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளைய வைக்கணும். கலர் மண்ணு காட்டில் போய் நான் வந்து நெல் நடுவேன் அப்படின்னா அது வராது. கலர் மண்ணுல என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும். இல்ல இப்ப இவங்களும் ஆண்டாண்டு காலமா விவசாயம் பண்றவங்க தானே, அப்படி விவரம் தெரிஞ்சிராமையா ஆண்டாண்டு காலங்கள் வந்து அவங்க தாத்தா பாட்டி புரிதலோட பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லாம இருந்திருக்கலாம். விவசாயம் பண்ணாதீங்கன்னு சொல்றவங்களே அப்பா அம்மா தான். நான் பட்ட கஷ்டத்தை நீ பட வேண்டாம். அவங்க புரிதல் இல்லாம அவங்க நஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால அவங்க குழந்தைய பண்ண வேண்டாங்கிறாங்க. புரிதலோட விவசாயம் பண்ணவங்க அவங்க குழந்தைங்களை விவசாயி ஆகிறதுனால அவங்க வந்து வருத்தப்பட போறதில்ல. சார் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, குறைந்த காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டேன்றது சொல்லக்கூடாது சார். ஐடியில் வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் அவங்களுக்கும் சிரமம் இருக்கு இல்லையா? அவங்களும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. சில ப்ராஜெக்ட் இருக்கிற நேரங்களில் கூடுதல் வேலை பளு அவங்களுக்கு இருக்குது, உளவியல் ரீதியாக அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. பெற்றோர்கள் வந்துட்டு அவங்க குழந்தைங்களை வந்து விவசாயி ஆகு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க சார். நான் விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் வந்து வேறு தொழிலுக்கு வந்துட்டு போனோம். ஒவ்வொரு தடவை எங்கள் அப்பா அரிசி வாங்கும்போது சொல்கிற ஒரே விஷயம், அவ்வளோ மூட்டை நெல் நம்ம வீட்டில் இருந்துச்சு, நம்ம அவிச்சு சாப்பிட்டோம், இப்போ வாங்குறோம் கண்ணு. நீ எந்த வேலைக்கு போனாலும் 1 ஏக்கர் நிலமாவது வாங்கி நீ விவசாயம் பண்ணு, அப்பதான் உனக்கு அதோட கஷ்டம் புரியும். 1 ஏக்கராவது வாங்கிடணும்னு சொல்றாரா? சொன்னாரு. அவருக்கு அது ஆசை. எங்களை வந்து நிலத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க விவசாயிங்க கிட்ட எங்க குழந்தைங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன்பா அந்த செடி நிலத்துல நிக்க மாட்டேங்குதா? எனக்கு அதுக்கு நாத்துன்னு கூட பேர் தெரியல சார். நாத்துங்கிற வார்த்தையே எனக்கு தெரியல. எனக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் விவசாயத்தையே மறந்துடுவாங்க. அப்ப நான் கண்டிப்பா அந்த 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி நான் செய்யணும். இன்னும் வாங்கல என்ன சார், வாங்கிடுவீங்க. என்ன படிச்சாலும் எந்த வேலைக்கு போனாலும் விவசாயமும் செய்வேன் சார். வாங்கிடுவீங்க 1 ஏக்கர் கண்டிப்பா விவசாயமும் பண்ணுவேன் சார். கடன் வாங்கி கல்லூரியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த கடனை அடைக்கிறதுக்காக மீண்டும் அந்த தொழிலை செஞ்சு அதுக்கு மேலே திருப்பியும் விவசாயத்தை கற்றுட்டு வந்து விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ. நீ எந்த வேலைக்கு வேணாலும் போ, படி, வேலை பாரு, சம்பாதி, ஆனால் குறைந்தபட்சம் 1 ஏக்கராவது நிலம் வாங்கு, நீ விவசாயம் பண்ணுன்னு விவசாயத்தையும் வாழ்வியலையும் பிரிக்கல. ஒரு வாழ்வியலோடு அந்த விவசாயத்தையும் உள்ள கொண்டு வந்து அரவணைச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா அப்படி சொல்லிக் கொடுக்கணும்ன்றாங்க. நான் வந்தேன்னா ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி திருப்பி நான் விவசாயத்தை கற்றுட்டு அந்த விவசாயத்தில் வந்து என்னால் அதை சம்பாதிக்கவே முடியாது சார். அதனால் நான் படித்த படிப்பை நான் அதை கற்றுக்கிட்டு அதை சிறந்த முறையில் பண்ணி நான் ஒரு சேஃபர் சைடில் இருக்கிறதா நான் ட்ரை பண்ணுவேன். சரி, இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கடத்தவே இல்லைன்னா இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? உணவு பற்றாக்குறையில் உணவு பற்றாக்குறை இருக்கும் சார். ஆனால் எல்லாருமே அதை வந்து செய்யக்கூடிய மனநிலை யாருக்குமே கிடையாது. பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லை. படித்து வேலைக்கு போய் ஒரு சேஃபான வாழ்க்கை வாழ்ந்தா போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கரெக்டு தானே? நீங்கள் ஒரு தலைமுறையை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்குது, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, திருப்பியும் 1 ஏக்கர் நிலத்தை வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கி அதில் விவசாயம் பண்ணி அதில் நஷ்டம்னா அந்த ஒரு அன்சர்டனிட்டி வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கிறத யார் தான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் கோயம்புத்தூரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொடிஷியாவில் வந்து ஸ்டால் போட்டு தான் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர்னு ஒரு ஸ்டால் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே போய் இன்னும் பீப்புள் கோ ஆகிட்டாங்க, பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படின்ற பொழுது நீங்கள் இறங்கி செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியுன்றது. அக்ரி பேஸ்டு ஸ்டால் அதுவும் டெக்னாலஜிக்கல் ஓரியன்டட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்ற. 1 ஏக்கர்ல லாபம் சம்பாதிக்க முடியல, என்னால் பண்ண முடியும். 1 ஏக்கர் போதுங்க. 1 ஏக்கர்ல ஒரு இன்டோர் ஃபார்மிங் வைங்க. அந்த 1 ஏக்கருக்கான தண்ணி மட்டும் செலவழிங்க. 1 ஏக்கரே அதிகம் இல்ல? 1 ஏக்கர் அதிகம். இளைஞர்களுடைய பயம் என்னவா இருக்குன்னா, இப்போ நான் B.Pharm படிக்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 15,000 20,000 நிறுவனங்களில் ஊதியம் கிடைக்கும், இல்லை ஒரு மெடிக்கல் வைக்க முடியும். இன்ஜினியரிங் படிக்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 20,000 25,000 சம்பளம், இல்லை ஐடியில் படித்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல்னு அதுக்கு ஒரு கிராஃப் இருக்குல்ல, விவசாயத்தில் இருக்கா? ஒரு தக்காளியோட தரத்தை நீங்கள் உயர்த்தும் போது நான் 50 ரூபா சொல்கிறேன், அவர் 5 ரூபா சொல்கிறாரு. ஆனால் என் தக்காளியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சத்தான உணவு கிடைக்கும், அது மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நான் சொல்கிறேன், நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் காட்டிடுறேன், என்னோட ப்ரௌச்சரையும் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா?
நான் 100 ரூபா சொன்னாலும் நீங்கள் வாங்கக்கூடியதான். நீங்க தீர்மானிக்க முடியுன்றீங்களா? டிட்டர்மைன் பண்ண முடியும். தரமான விவசாய பொருட்களுக்கான நல்ல விலை கிடைக்குது, அதுக்குன்னு சில பிரத்யேகமான கடைகள் இருக்கு. இப்போ விவசாயியே அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய இருக்க தானே செய்யுது, அதை போய் வாங்குறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் சித்தப்பாவும் வந்து அவங்க இந்த மாதிரி விவசாயம் தான் செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பயிரை போட்டாங்கன்னா அதுக்காக வாங்குற உரம், அதுக்கு பூச்சிக்கொல்லி, இத்தனை இது வாங்கும்போது அவங்க வந்து அதிக அளவில் வந்து அவங்களால அதில் பொருள் ஈட்டினாலும் அந்த செலவை வந்து அவங்களால பூர்த்தி செய்ய முடியல. விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கான விலையை விவசாயி தீர்மானிக்கிறாரா, சந்தை தீர்மானிக்குதா? சார், விவசாயி தயாரிக்கிற பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சந்தை தான் நிர்ணயிக்குது சார், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் என்னுடைய பொருள் தரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கான விலை கட்டாயமாக கிடைக்குதான் சார் செய்யுது. இப்போ நாங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சோம் சார். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த டிசிஎம்எஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல எங்களுடைய பொருள் தரமாக இருந்ததுனால 1 கிலோ பார்த்தீங்கன்னா 138 ரூபா அப்படிங்கிற தரத்துக்கு போச்சு. ஸோ நாங்கள் ஒரு 200 கிலோ கொண்டு போயிருந்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 35,000 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாபம் தான் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாலாம் ஒன்றும் வேலை செய்யலை சார். ஒரு 2 ஆட்களை வச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை வாங்கினோம். நாங்களே ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறோம். உட்காந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை காய வச்சு தோண்டி எடுத்து. அப்புறம் நீங்கள் சொல்கிற விலை தானா? வேலை தான். விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் விலையை தீர்மானிக்கிறது தரம் தான் சார். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கடலை போடுறோம் அப்படின்னா அந்த கடலையை வந்து அந்த ஒரு வேர்க்கடலையாக மாற்றும் போது அதுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அதையே அதுலேருந்து எண்ணெய் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அப்போ நம்மக்கிட்டேருந்து வாங்க போகிற அந்த முதலாளி என்ன யோசிப்பானா, இவ்வளோ நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம், அப்போ முதல்ல அந்த வாங்கும் போதே அதோட விலையை குறைச்சி வாங்கினாதான் நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் வந்து 100 கிலோ வேர்க்கல் எடுத்துகிட்டு வரீங்க, நானும் 100 கிலோ வேர்க்கல் எடுத்துகிட்டு வரேன், 2 பேருமே காட்சிப்படுத்துகிறோம். அப்போது என்னை விட உங்களுடைய பொருள் தரமாக இருக்குன்னா நீங்கள் 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு கிலோவுக்கு அதிகமாக சொன்னால் அதை வாங்க தானே செய்வாங்க வாங்குறவங்க. சார், அது எவ்வளோ % சார் இருக்காங்க? இப்போ கமர்ஷியலாக போகிறவங்க தானே சார் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா எந்த ஒரு முதலாளியும் லாபத்தை குறைச்சிக்கிட்டு நல்ல பொருள் கொடுக்கணும்னு நினைக்கல, கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கேற்ற விலை இருக்கும். ஒரு தேங்காய் வந்து ஆர்கானிக்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சாதாரண தேங்காய் வாங்கும் போது ஒரு 50 ரூபா இருக்கும். அதே ஆர்கானிக் தேங்காய் வாங்குறோம் அப்படின்னா அது 270 ரூபாங்கய்யா இன்றைக்கி ரேட்டு. நீங்கள் ஏன் தேங்காயை போய் 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க? தேங்காய் எண்ணெயாக 250 ரூபாய்க்கு விற்கிறீங்களே. ஆனால் அது எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்குல்ல. இவ்வளோ தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நல்ல தரமான பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குதுன்றாங்களே சார். நான் எவ்வளவு தான் நல்ல தரமான பொருள் இருந்தாலும் மார்க்கெட்டிங்கில் இந்த பொருளுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு தான் சார் எல்லாத்துக்கும் அந்த ரேட்டிங் கொடுக்குறாங்க. சிறு குறு விவசாயிகள்லாம் இப்போ ஒரே ஒரு காய்கறிகளை மட்டும் பயிரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ வந்து யார் வந்து விலையை நிர்ணயிக்க முடியும்னா யார் மக்கள்கிட்ட டைரெக்டாக விற்கிறாங்களோ, இப்போ சந்தையில் இருக்க வியாபாரிகள் அவங்க தான் சார் வந்து விலையை நிர்ணயிக்க முடியும். இப்போ எங்கள் உதாரணத்துக்கு வந்து எங்கள் அப்பா போய் விற்கணும்னு வச்சுக்கிறாங்கன்னு சார். ஆனால் எங்கள் அப்பாவால் வந்து அதை போய் வியாபாரம் பண்ணணும்னா சில்லறையில் விற்கணும் அப்படின்னா சந்தையில் உட்காந்துருக்கணும் சார். ஒரு 2 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் உட்காந்துருக்கணும் சார். அந்த நேரம் உட்காந்துருந்தாங்கன்னா வீட்டில் இருக்க வயல் வேறையை யார் வந்து பார்ப்பாங்க சார்? அப்போ எங்கள் அப்பா மட்டும் பார்த்துக்கணுங்கிறனால நேரையின்மை காரணமாக நாங்கள் வந்து அந்த பொருளை வந்து மொத்தமாக ஹோல்சேலாக ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து வந்த விலைக்கு கொடுத்துட்றீங்க. வந்த விலைக்கு கொடுத்துட்றோம் சார். அப்போதைக்கு எங்களை அந்த பொருளை வந்து தீக்கணும். அதாவது விவசாயம் பண்ணணும், அதை லாபகரமாக எப்படி பண்ண முடியுன்ற புரிதலோடு அவங்க விவசாயத்தை அணுகுவதாக தெரியுது. அந்த புரிதல் குறைபாடு இந்த பக்கத்தில் கம்மியாக இருக்கான்னு நான் கேட்குறேன். நெல் அடிக்கிற இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சேதாரம் வந்து அதிக அளவில் ஆகும் சார். இப்போ ஆட்கள் வச்சு செய்கிறத விட நம்ம இயந்திரங்கள் வச்சு பயன்படுத்துகிறப்ப சேதாரங்கள் அதிகமாகும். அது பெரிய விவசாயிகளுக்கு வந்து அது ஒரு பெரிய இழப்பாக இருக்காது சார். நாங்கள் பண்ணுறதே சின்ன அளவில் சார். அதுலேயும் பாதி சேதாரம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எங்கேருந்து சார் வந்து லாபம் வரும்? இயந்திரத்தை வச்சு பண்ணும்போது நமக்கு டைமிங் குறையுது, அதனால சேதாரமும் குறையுது. சின்ன விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி கருவிகள் வந்து சின்னதாகவும் வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு வந்து மிஷினரிஸ் வந்துருச்சு. இப்போ டீசல் ஊற்றி பிடிச்சோம்னா கையில் பிடிச்சோம்னாவே அழகாக இன்னைக்கு 1 ஏக்கராவை 9 மணிக்கு சாப்பிட்றதுக்கு அந்த வயலை ஓட்டி முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆட்களே தேவையில்லை. இன்னைக்கு 100 நாள் மட்டும்தான் அவங்க ரோட்டு வேலைக்கு போகிறாங்க. அது கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்கள நம்ம குற்றச்சாட்டுலாம் வைக்க முடியாது. ஆனால் மீதி நாட்களில் அவங்களுக்கு வந்து குத்தகையாக நீங்கள் பேசி விட்டீங்கன்னா அழகாக வந்து செஞ்சு கொடுத்துட்டும் போயிடுறாங்க. டைமிங் இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. 10 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு வருவாங்க, ஈவினிங்குள்ள அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க ஆட்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கான தேநீர் செலவு இருக்கு, தின்பண்டம் செலவு இருக்கு, அவங்க வர்ற நேரத்துக்கு தான் வருவாங்க, வராமையும் போவாங்க, கூலி உயர்வு கேட்பாங்க, நிறைய சிக்கல் இருக்கு. நீங்க ஆட்களை மேனேஜ் பண்றதுங்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. விவசாய கூலிகளை அது அவங்களுடைய உரிமை சார்ந்ததாக அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இயந்திரத்தை முழுமையாக நீங்கள் நம்புகிற போது உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை.
மிக குறைவான நேரத்தில் உங்களுக்கு எல்லா விவசாய பணிகளும் முடிஞ்சிருது. அப்போ நீங்கள் ஏன் இயந்திரத்தை நம்ப மாட்டேன்றீங்க? இப்போ வந்து கடலைக்காட்டில் வந்து களை வெட்டணும்னா எந்த கருவி வச்சு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல சார். தெரிஞ்சவங்க சொன்னால் நான் தெரிஞ்சுக்குவேன் சார். அதாவது அப்படியே விளைவிச்ச பொருள் அப்படியே விற்காம தேங்காய் பொறுத்தவரை கொப்பரை வரைக்கும் பண்ணலாம். ரெண்டாவது கரும்பு பொறுத்தவரை கரும்பாக கொடுக்கலாம், கருப்பச்சு பெரியச்சு தயாரிக்கலாம், சிட்டச்சு தயாரிக்கலாம், உருண்டை வெல்லம் தயாரிக்கலாம், சர்க்கரை பண்ணலாம். நான்லாம் கரும்பாகவே விற்க மாட்டேன், பை ப்ராடக்ட் பண்ணி தான் விற்றேன். ஒரு பொருளை நேரடியாக விற்பனை செய்யாமல் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுல என்ன சிக்கல் இருக்கிறதா நினைக்கிறீங்க? அண்ணே இது இப்போ மதிப்பு கூட்டணும்னா காலையில் போய் நான் தண்ணி பாய்ச்சணுமா, அந்த பொருளை மதிப்பு கூட்டணுமா? விவசாயி இப்போ நான் பொதுவாக பேசுகிறேன், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் விவசாயி பேசுகிறாங்க இல்லையா, எத்தனை விவசாயிகள் சந்தையில் போய் விற்க முடியும்? தன்னோட பொருள் தன்னோட விவசாய வேலையை பார்ப்பானா போய் மதிப்பு கூட்டி சந்தையில் போய் விற்க முடியுமா? அப்படின்னா இந்நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் ரேஷன் அரிசியை சாப்பிடக்கூடிய நிலைமை போயிருக்கணும். தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி போடுறாங்களா இல்லையா? அதை சாப்பிடுவது யார்? மனசை தொட்டு சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த நிலைமையில தான் ஐயா சொல்றாரு கடுமையாக உழைச்சா முன்னேறிடலாம்னு. என்னுடைய 100 தலைமுறைகளும் கடுமையாக தான் உழைச்சது. தேங்காயோ வேர்க்கல்லையோ அப்படியே மூலப்பொருளாக நீங்கள் விற்பனை செய்ததுக்கும் அடுத்தடுத்த பொருள்களாக அந்த மதிப்பு கூட்டுறதுல உங்களுக்கு லாபம் அதிகம்னு கேட்குறாரு. மதிப்பு கூட்டக்கூடிய பொருளாதாரம் இல்லை விவசாயிட்டு. இல்லைன்னா நேரம் எல்லா விவசாயிகளும் மதிப்பு கூட்டி இருக்கணுமே. மதிப்பு கூட்டுறதுக்கே பொருளாதாரம் இல்லை. தக்காளி போய் கொட்டுறோம் இல்லையா? இந்த அரசு ஒரு தக்காளி சாஸ் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை ஏன் ஆரம்பிக்கல? தக்காளி எவ்வளவு கொட்டுறோம்? இதை நான் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி மயனுக்கு தெரியறப்ப எத்தனை IAS IPS ஒரு அரசுக்கு பின்னாடி இருக்கு. எல்லாத்துக்குமே நோய் அதிகமாயிடுச்சு. வருமானத்தையே பார்க்காம அதை வந்து வருமானத்தையாவும் நமக்கு தேவையானதாகவும் மாத்திக்கலாம். எல்லாரும் பெரிய பெரிய இடத்துலயே செய்யணும், விவசாயம் செய்யணும் இல்லை, கொஞ்சமா நம்மளுக்கு தேவையானதையும் நம்ம சுயநலமாவும் இருந்து செய்யலாம். எல்லாருமே இந்த மாதிரி விவசாயத்தை விட்டு வெளியேறுவதை விட அவங்களுடைய குடும்ப தேவைக்காகவோ விவசாயம் பண்றதை நோக்கியாவது இன்றைய தலைமுறை சிந்திக்க தொடங்கணும்ன்றாங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு கத்துக்கவும் எங்களுக்கு ஆர்வம் இருக்கு. நாங்க இல்லைன்னு நாங்க ஆர்வம் இல்லை, நாங்க விவசாயம் அதை ஒரு கடமையா மாத்திக்கோங்கன்றாங்க. நோய்கள் எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு, ஆரோக்கியமற்ற உணவுடைய எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு, ஆயுள் அதிகமாயிட்டே இருந்ததை பார்த்தோம். இப்ப ரிவர்ஸலா ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, புதிய புதிய நோய்கள் வருது, இளம் வயதிலேயே நிறைய புதிய நோய்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பாதிப்புகளிலிருந்து இன்றைய தலைமுறையை காப்பாற்றணும் அப்படின்னா விவசாயத்தை ஒரு அத்தியாவசிய வாழ்வியலாக மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. தாராளமாக ஏற்றுக்கலாங்க. அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு வீட்டு தோட்டமோ எங்களுக்கு அடிப்படை தேவையான ஒரு பொருட்களை நாங்கள் விளைச்சு நாங்கள் அதை பயன்படுத்துறது அது ஒரு தாராளமான விஷயம்தான். நாங்கள் விவசாயத்தை எதிர்க்கவே இல்லையே. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா அதை ஒரு பொருளாதார ரீதியாக என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன். நான் விவசாயத்தை பொருளாதார வாழ்க்கையாக எங்களால் ஏற்றுக்க முடியலைங்கிறதா அவங்க மீண்டும் பொருளாதார வாழ்க்கைங்கிறது நம்ம வாழ்ந்து பார்க்கறதுல தான் சார் இருக்கு. ஆழம் தெரியாம காலை விடாம நம்ம காலே விடாம அது எவ்வளவு ஆழம் நமக்கு தெரியாதுல்ல. பாக்குறாங்க தானே, தாத்தாவை பாக்குறாங்க, பாட்டியை பாக்குறாங்க, அப்பாவை பாக்குறாங்க, அம்மாவை பாக்குறாங்க. பாட்டிங்கிறது வேற சார், நம்ம பகுத்தறிவோட படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம தொழில்நுட்பத்தோட சேர்ந்து செஞ்சோம்னா நமக்கு தோல்விங்கிறது எங்கேயுமே இல்லை. தோல்வின்ற விஷயத்தை வச்சு நம்ம வெற்றியை வந்து தடுத்து போட முடியாதுல்ல சார். சார் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா டெக்னாலஜி வந்து அவங்க அப்டேட் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து விவசாயி, வாழை மர தோட்டம் போடுவாங்க. எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நீ படிச்சுட்டு வேலைக்கு போன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து நான் விவசாயம் பண்ண போகிறேன், நான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி விவசாயம் பண்ண போகிறேன்னா வேண்டாம் நீ போகாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை ஏக்கர் இருக்கு? எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு 3 தோட்டம் இருக்குது. சின்ன தோட்டம் தான். ஸ்கூல்லேருந்து எனக்கு டெக்னாலஜி மேலே அதிக ஆர்வம் உண்டு. ஸோ அதனால் என்னை வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணுன்னு ஊக்குவிப்பாருன்றீங்களா? கண்டிப்பாக. சரி, நீங்கள் டெக்னாலஜி பயன்படுத்தி விவசாயத்துக்குள்ளே போகிறீங்க, ஒருவேளை நஷ்டம் வந்துருச்சுன்னா அப்பாவோட மனநிலை என்ன? வேலைக்கு போயிட்டு ஒரு டெபாசிட் வச்சுக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாங்க, எங்கள் பெரியப்பாவும் விவசாயம் பண்ணுறாங்க. எங்கள் பெரியப்பா இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ 50 வயசில் வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கு காசு இருக்குது, அதுக்கு ஃபென்ஸ் போடுறதுக்கு காசு இருக்குது. அதை வந்து சேஃப்டியாக எப்படிலாம் பண்ணலாமோ அது எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட பணம் இருக்குது. இப்போ வந்து எங்கள் பெரியப்பா வந்துட்டு ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் இது எல்லாமே ரொம்ப குறைவான நிலப்பகுதிக்கு இவ்வளவு டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பெரியப்பாட்ட எவ்வளவு இருக்கு நிலம்? ஒரு 1 ஏக்கர் இருக்கும். 1 ஏக்கருக்கே ட்ரோன் பயன்படுத்துறாங்களா? பண்றாங்க. மருந்து தெளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெஹிக்கிள் மாதிரியும் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மெஷினரினா அது ஒரு ஓடுங்கிறது தான் அந்த மெஷின். அது எப்படி வந்து அதை பறிக்கணும், எப்படி அதை வந்து விதைக்கணுங்கிறது வந்து நம்ம செட் பண்றதா, நம்மளால அதை டிசைன் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்றோம், அதில் ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் அது சார்ந்த ரிசர்ச் வந்து டெவலப் ஆகும், இன்வென்ஷன் வரும். ஒன்றுமே செய்யலை, இப்போ நீங்கள் வந்து வெங்காயத்துக்கு ஏதாவது ஒரு கருவி இருக்கான்னு சொல்லுங்கன்னா அவர் டிசைன் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை சொல்கிறார்ல. ஆனால் விவசாயம் சாகுபடி நடந்தால் தானே அந்த ரிசர்ச்சை நோக்கி நகர்வாங்க, டிசைனை நோக்கி நகர்வாங்க, இன்வென்ஷனை நோக்கி நகர்வாங்க. இன்னைக்கு நீங்கள் விவசாயம் வேணான்ட்டீங்க, இந்த தலைமுறை வந்து இன்னையோட நின்றாது.
நமக்கடுத்து இன்னும் தலைமுறை இருக்குது, நம்மளிலேருந்து உருவாகிறவங்க இருக்காங்க. இன்றைக்கே வந்து நீங்கள் இந்த அளவுக்கு விவசாயத்தில் வந்து நாட்டம் இல்லை, எங்கள் காட்டில் வந்து அப்படி இன்றைக்கி வந்து விலை இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி இதை வந்து விலைக்கு போயிட்டோம்னா நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் தெரியும், அவங்களுக்கு விவசாயினாலே என்னன்னு தெரியாமல் போயிடும். தக்காளிக்கு விலை உங்களுக்கு தெரியும், தக்காளிக்கு வந்து நம்ம மக்கள் எல்லாம் எவ்வளோ பாடுபட்டாங்கன்ட்டு. கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா மேலே போச்சு, 100 ரூபாய்க்கு மேலேயே இருந்தது. அதுக்கு முன்னாடி வெங்காயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே விவசாயத்துலேருந்து விலகி போனால் உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைகிற போது டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமான விலை உயரும். இப்போ நிறைய சம்பாதித்தியம் பண்ணாலும் உணவுப் பொருட்களை வாங்குறதுக்கு நிறைய செலவு தானே செய்வோன்னு அவர் கேட்குறாரு. லாஜிக்கான கேள்வி தானே அது. ஆமாம், உணவு தேவை அதிகமாகும் பொழுது உணவுப் பொருளுடைய விலை வந்து கூடத்தான் செய்யும். ஏன் வந்து தக்காளி இந்த 2025 70 ரூபா தான், 2026 தான் விலையை வந்து மாற்றுவோம் அப்படின்னு ஏன் நிர்ணயம் பண்ணலை? அப்படி பண்ணியிருந்தால் அந்த விவசாயி வந்து அந்த 60 ரூபாய்னா எனக்கு லாபகரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு விவசாயம் பண்ணுவார், இல்லைன்னா அவர் விட்டுட்டு போயிருப்பார். ஓகே, வேற யாராவது? விவசாயிட்ட விலை உயர்ந்து வாங்குறதில்ல, உணவு பதுக்கல். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தக்காளி எல்லா இடத்துலையுமே விவசாயிகளோடதெல்லாம் அழிஞ்சு போயிடுது, ஆனால் ஒருத்த மட்டும் எவனோ 100 ரூபாய்க்கு தக்காளி கொண்டு வர, அவனோட சந்தை மட்டும் அழியலையா? விவசாயி 100 ரூபாய்க்கு விற்கிறப்ப அங்கு எல்லா விவசாயிகளுடைய தக்காளியும் அழிந்து இருக்கிறது. பதுக்கல் உணவு யார் பதுக்கி வச்சிருக்கானோ அவன் தான் விலை ஏற்றுறானே தவிர விவசாயிக்கு அந்த 100 ரூபா போய் சேர்றதே இல்லை. இயந்திரம் வாங்கி 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 இயந்திரம் உருவாக்குறவன் பொருளாதாரத்தில் பணக்காரனாவானா, விவசாயி பணக்காரனாவானா? நான் உழுகிறதுக்கு காசு கொடுக்குறேன், விதைக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன், உரம் போட காசு கொடுக்குறேன், பூச்சிக்கொல்லிக்கு காசு கொடுக்குறேன், கடைசியில் கணக்கு பார்த்தா எனக்கு 5000 ரூபா தான் வருது ஒரு ஏக்கருக்கு. இந்த மாதிரி அவங்க விவசாயத்தை பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட்டோட கலந்து அதுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கணும். நம்ம வந்து விவசாயத்தில் வந்து எப்படி பணம் ஈட்டலாங்கிறது மட்டுமே நோக்கமாக இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனால் நம்ம நாடு எப்படி முன்னேறும் அப்படிங்கிறத டெக்னாலஜி ஓரியன்டாக யோசிக்க சொல்லுங்கள். படித்து வேலைக்கு போகிறீங்க, அங்கே லே ஆஃபே இருக்கிறது இல்லையா, டீப்ரமோஷனே இருக்கிறதே இல்லையா, சஸ்பென்ஷன் இருக்கிறதே இல்லையா, ஒட்டுமொத்தமாக வேலையை விட்டு அனுப்புறதே இல்லையா, இல்லை அந்த துறையே வீழ்ச்சி அடைஞ்சிறது இல்லையா? இவ்வளோ சிக்கல் இருக்குது வேலையிலையும். ஆனால் வேலையில் இருக்கிற சிக்கலை மட்டும் நான் பெருசாக பொருட்படுத்தவே மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கும், நான் எப்படியாவது வேலைக்கு போயிடுவேன். ஆனால் ஒரு போகம் சரியாக விளையாத விவசாயத்தின் மீது ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுப்பையும் நான் வந்து சுமத்து அதை வெறுத்து தள்ளுவேன். இந்த 1 வருஷம் அக்ரிமெண்ட்டில் எடுக்கிற போது அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அது 1 வருஷம் நிலையான வேலைங்க சார். என்னை அந்த வேலையை விட்டு எடுத்துட்றாங்கன்னே வச்சுக்குவோம். இப்போ நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் வெளியே வரேன் அப்படிங்கும்போது எனக்கு 1 வருட அனுபவம் இருக்குது. அனுபவம் இருக்கும்போது நான் அதை விட நல்லா பெஸ்ட் சேலரிக்கே அடுத்த கம்பெனிக்கு என்னால் மூவ் ஆன் ஆகி போக முடியும். ஆனால் இந்த விவசாயத்தில் வந்து ஏன் சார் விவசாயத்தில் அனுபவம் இல்லை? இந்த பயிர் போட்டோம், இது சரியாக வளரலை, இந்த பயிரை எல்லாரும் போட்ட நேரத்தில் போட்டோம், அதனால் நமக்கு வருமானம் குறைச்சிருக்குன்னு நீங்கள் ஒன்றுமே எப்படி கற்றுக்காமல் இருப்பீங்க? விவசாயத்துலேருந்து விவசாயத்தில் லேர்னிங்கே இல்லை, காத்திருத்தலே இல்லை, வாழ்வியலே கற்றுக் கொடுக்கல விவசாயம், எனக்கு வேலை மட்டும்தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த விவசாயத்தில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லைங்க சார். ஓகே, நான் வந்து இப்போ நான் இதனால கடனாளியாகவும் வாய்ப்பு இருக்குது, மற்ற விவசாயிகள் மாதிரி தற்கொலை பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க சார். தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுற விவசாயத்தை நான் எப்படிங்க சார் நம்பி பண்ண முடியும்? வேலையிலையும் இருக்குது, வேலையிலையும் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க, வேலையிலையும் மனசு உடைஞ்சு போகிறவங்க இருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது அதோட சதவீதம் கம்மியாக தான். சதவீதம் கம்மி ஆனால் இருக்குங்க சார், நான் ஒத்துக்கிறேன். இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் சேர்ந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்குங்க சார். இந்த அட்மனாம் திட்டம்னு சொல்லி இதன் கீழே பண்ணை பள்ளிகள்னு திட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே உங்களை கூட்டிகிட்டு வந்து இன்றைய நவீன விவசாய முறைகளை கற்றுதந்து உங்களை விவசாயிகளை தேர்ச்சி பெறதுக்கான ஒரு திட்டம் இதில் இருக்குது. இலவசமா இளைய தலைமுறையின் பார்வையில் விவசாயம் அப்படின்ற பொங்கல் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் 3 சிறப்பு விருந்தினர்களையும் இந்த முறை அறிமுகப்படுத்துகிறோம். திருமிகு குமார், அவருடைய மனைவி திருமிகு கஸ்தூரி, அதே போன்று விவசாயி திரு காதர் மீரான். விவசாயத்தை ரொம்ப லாபகரமாக செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்தவர்கள், தொடர்ந்து அதை வந்து லாபகரமாக செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. இன்றைய இளைய தலைமுறைக்கு விவசாயத்தை எப்படி லாபகரமாக செய்ய முடியும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. வணக்கம் 3 பேருக்கும். நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்க? எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? இப்போ கத்திரிக்காயில் விலை வரல அப்படின்னா வெங்காயத்தில் வரும், வெங்காயத்தில் வரல அப்படின்னா முருங்கையில் வரும். நாங்கள் அடுத்தடுத்து ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ முருங்கைக்காய் வந்து 5 ரூபாய்க்கு போச்சு, இல்லைன்னு சொல்லலை. அப்போ எங்களுக்கு 2 ஏக்கருக்கு பக்கம் முருங்கைக்காய் மட்டும் வச்சுருந்தோம். 5 ஏக்கருக்கு போனப்போ நாங்கள் அந்த காயெல்லாம் பறிக்காமல் முத்த விட்டு விதையாக எடுத்து விற்றோம்.
அப்போ விதையாக எடுத்து விற்றப்பையும் எங்களுக்கு லாபம் வந்துச்சு. 5 ரூபாய்க்கு வந்தப்பையும் எங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு லாபம் வந்துச்சு. எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? அவங்க வந்து எங்கள் அத்தை மாமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா நான் அந்த வேலை தான் பண்ணுறேன். நஷ்டமே வந்தது இல்லையா அந்த 10 வருஷத்துல? ஏன்னா வெங்காயத்தில் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கடலையில எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வெள்ளாம போச்சு அப்படின்னா ஒரு வெள்ளாம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு போகம் பண்றீங்க, நஷ்டம் வருதுன்னா அடுத்த போகம் பண்றதுக்கு காசு வேணும்ல? அப்போதைக்கும் நம்ம மாடு வச்சிருக்கோம், மாட்டில் பால் கறக்குறோம், அதை சேல்ஸ் பண்ணுறோம், அதுலேருந்து எடுக்கலாம். இல்லை இப்போ வெங்காயம் ஒரு பக்கம் எடுத்து வச்சு தான் இருப்போம், எல்லாத்தையுமே விற்க முடியாது. இப்போ விலை கம்மியாக இருக்கப்ப நம்ம வந்து பட்டறை போட்டு வைப்போம். அந்த பட்டறை போட்டு வைக்கிறப்ப அடுத்த டைம் விலை அதிகமாக வரப்ப அதை எடுத்து கொடுப்போம். ஓகே, இப்போ நஷ்டமே வந்ததில்ல 10 வருஷத்துல, இல்லை ஓரளவுக்கு லாப நஷ்டங்கிறது கலந்து வருது? அப்போ கலந்து தான் வரும். அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு போகத்துக்கும் என்ன பயிர் செய்யணுங்கிறத நீங்களே யோசிச்சு முடிவு செய்கிறீங்களா? எங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் எங்கள் அத்தை மாமா சொல்லுவாங்க. சரி, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கா இல்லை நீங்களே வேலை பார்த்துக்குவோம்? உங்க வேலையை நீங்களே 2 பேர் 3 பேரை வச்சு அடுத்து நாங்கள் இவங்களும் வருவாங்க. எங்கள் அத்தை மாமா, கொழுந்தனார் ஒய்ஃபு எல்லாருமே இருக்கோம். நாங்கள் வந்து அதை மதிப்பு கூட்டி விற்கிறோம். நாங்கள் தான் ஆமாம் ப்ராடக்ட்டு. நாங்கள் வந்து முருங்கை பூவாக இருக்கட்டும், முருங்கை காயை முத்த விட்டு அதோட விதையை எடுத்து அதை பவுடராக்கி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து முருங்கை இலை அதை பவுடராக்கி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஆள் தேவை இல்லையா? இயந்திரங்கள் தேவை இல்லையா? முருங்கை விதைய மதிப்பு கூட்டுறீங்க, முருங்கை இலைய மதிப்பு கூட்டுறீங்க, முருங்கை பூவை மதிப்பு கூட்டுறீங்க. எல்லா பொருளையும் மதிப்பு கூட்டி வித்துற முடியுமா? நீங்க விளைவிக்கிற வெங்காயத்தையோ, நீங்க விளைவிக்கிற தக்காளியையோ, வேறு சில விவசாய பொருட்களையோ எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டி வித்துற முடியுமா? லாபம் எல்லாத்துலயும் மதிப்பு கூட்ட முடியாது, ஒரு சில ப்ராடக்ட்ல மதிப்பு கூட்டலாம். நீங்க என்ன சார் விவசாயம் பண்றீங்க? எத்தனை வருஷமா? நான் வந்து விவசாய குடும்பம் தான். தொடக்கத்திலேருந்து விவசாயத்தோடு இருந்த அந்த தொடர்பு அறுபடாமல் தொடர்ந்து விவசாயத்தோட பயணித்தவங்க தான். வீட்டு செலவுக்கு மட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரமும் எங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு. அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக கல்ஃபுக்கு போனேன். 4 லட்ச ரூபா தோராயமாக நான் போட்டிருந்த ஒரு கணக்கு. அதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு சொல்லிட்டு 4 கோடி ரூபா சம்பாரிச்சும் என்னால் கல்ஃபை விட்டுட்டு வர முடியல. அப்பா கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் சம்பாரித்த காசெல்லாம் விவசாயத்தில் தான் முதலீடு பண்ணோம், சொந்த ஊர்லேயே பண்ணோம். நான் விவசாயத்துக்குள்ள வரும்போது நான் கையில் எடுத்தது இயற்கை விவசாயம். நம்மாழ்வார் செஞ்சது வந்து இந்த நாட்டில் இந்த ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது வந்து ஒரு கலகம். ஸோ இந்த சமுதாய பார்வையோடு தான் நான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே போனேன். லாபகரமாக செய்ய முடியுது. ஒன்று போட்டால் 50 கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. இதில் வந்து வருமானம் வரும், எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இவங்களாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இவங்க பாடுபடுறதுக்கு சம்பளம் கிடைக்கும். இப்போ நான் ஐயா சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டியும் விற்கிறேன், உபதொழிலும் சேர்த்துருக்கிறேன், செக்கு வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஆட்டி விற்கிறேன். ஒரு மணி கூட நெல்லாக விற்றது இல்லை, அரிசியாக தான் விற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு அடையாளம், என்னோட கஸ்டமர்கள் மத்தியில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருக்க அரிசி. ஸோ அந்த அரிசியை வச்சு எனக்கு மற்ற பொருட்களை சேர்த்து விற்க முடியுது. உற்பத்தியாளராகவும் இருக்கீங்க, விற்பனையாளராகவும் இருக்கிறேன். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு பார்ட்னர்ஸு, இவங்க என்னோட கஸ்டமர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், இவங்க என்னை ஆதரிக்கிறாங்க. இவங்ககிட்ட இன்னொரு பொருள் வாங்கிப்பேன். ஒரு பொருள் வாங்கி வைக்கும்போது அதில் உத்தரவாதமான லாபம் கிடைக்கிது. ஸோ ரெண்டாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சார், த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. நம்மளோட எல்லை தெரியணும் நமக்கு. ஸோ பல பேர் மாட்டிக்கிறது அதில் தான். சில நேரங்களில் காட்டை சும்மா போடவும் நமக்கு தெரியணும். பட்டம் தவறி போச்சு, இனி விதைச்சா விளங்காது அப்படின்னு தெரிஞ்சுன்னா சும்மா போடணும். நம்ம விவசாய முறைகள் குறித்த புரிதல் இன்னும் வேணும். அது வந்து தொழில் சார். நான் மற்றவங்க மாதிரி புரிந்தப்படுத்தலாம் மாட்டேன். நான் வந்து விழுமியம் தவற மாட்டேன், என்னோட எத்திக்ஸ்லேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அதில் வரவு செலவு கணக்கில் நான் தெளிவாக இருப்பேன். அது வந்து தொழில், விவசாயம் தொழில். அது ஆமாம், பிஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொன்னால் கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த தொழில் சார், அதில் வரவு செலவு நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, தேங்காய். இப்போ என்னோட மெயின் பிரைம் கிராப் வந்து தென்னை சார். எனக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வரும். ஆனால் அந்த தேங்காயோட விலையை வந்து நான் நிர்ணயிக்க முடியாது. ஒரு கார்பரேட் கம்பெனி தான் நிர்ணயம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அரசே பல நேரங்களில் மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐயா சொல்கிற மாதிரி அதை அன்சல்ஃபர்டு கோப்ராவாக நான் மாற்றி, எடிபிள் கோப்ரான்னு சொல்லுவாங்க, அதை மாற்றி நான் கொடுக்கும்போது அதில் வந்து அந்த உச்சபட்சத்தை என்னால் அடைய முடியும். வேல்யூ ஆடடா பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வேணும், அதை நான் போடணும். மதிப்பு கூட்டும் போது அதுக்கு வருமானம் அதை நான் போடணும். அதுக்கு உண்டான அவேர்னஸ் எனக்கு வேணும். உங்கள் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த திரு ஆதவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆதவன். சொல்லப்போனால் விவசாயத்தை விட்டு நிறைய பேர் வெளியே வரணும், வந்து உற்பத்தி துறையிலையும் சேவைத்துறையிலையும் ஈடுபட்டாதான் பொருளாதாரம் வந்து இங்கே அதிகமாக புழக்கத்துக்கு வரும், தனிமனித வருமானம் உயரும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. அந்த பார்வை சரிதானா? இளைஞர்கள் விவசாயத்தை தேடி வரணும், விவசாயத்தை நாடி வரணும், எந்த இளைஞர்களை சொல்கிறாங்க? விவசாய கூலிகளை சொல்கிறாங்களா, விவசாய முதலாளிகளை சொல்கிறாங்களா? இன்னும் கூலிகள் விவசாய கூலிகளாகவே இருக்கிறாங்க.
முதலாளிகள் விவசாய முதலாளியாக இருக்காங்க. என் தொழில் இல்லை. நான் இன்றைக்கி வர அந்த இரும்பு தொழில் செய்கிறேன். வாசர், அதாவது போல் நட்டுக்கு வர வாசர் தயாரிக்கிற தொழில் செய்கிறேன். என்னுடைய தொழிலுக்கு வந்தால் அந்த கூலி வர்றான் அப்படின்னா 6 மாதத்தில் அவன் கற்றுக்கிட்டான்னு சொன்னால் இங்கே இருக்கிற முத்ராவில் லோன் கொடுக்குறான். லோன் கொடுத்து அவன் ஒரு முதலாளியாக மாறப்படுறான். ஆனால் இங்கே இருக்கிற விவசாயத்துறையில் விவசாய கூலி விவசாயம் செய்கிறான்னு சொன்னால் குறைந்த கூலி, அவனுடைய பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு 150 ரூபாய், சாதாரண குறைந்தபட்சமாக 150 ரூபா தேவை. 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் குழந்தைகளுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் 2000 ரூபா செலவாகுதுங்க. சாதாரணமாக 2000 ரூபா செலவாகுதுங்க. அப்படி இருக்கும்போது கூலிகளாக இருக்கும்போது அவன் வேற தொழிலை நோக்கி தானே போவான். எல்லாருமே முதலாளியாக மாறிடுறாங்களா? உண்மைக்கும் சொல்லப்போனால் எங்ககிட்ட கற்றுக்கிறவங்க அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் என்னுடைய தொழிலை கற்றுக்கிறவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அவங்களுக்கு பெரிய அளவில் முதல் தேவையில்லை. எங்களுக்கு 5 ஏக்கர் தேவையில்லை, 1000 சதுரடி இருந்தால் போதும். ஒரு மிஷினை போட்டு உற்பத்தி துறை வளரணும், சேவைத்துறை வளரணும், விவசாயத்துறையும் வளரணும். எப்படி சார் விவசாயத்துறை வளரும்? நான் எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க தனியாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மிஷினரியை இன்றைக்கி இருக்கிற வங்கிகளோ அரசு கொடுக்குது. சரி, விவசாயம் கற்றுக்கிறேன், நான் விவசாயம் செய்ய போகிறேன். யார்கிட்ட போய் விவசாயம் செய்கிறது? எங்கே போய் விவசாயம்? யார் விவசாயத்தை தான் மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லி கொடுக்குறாங்களே இலவசமா. அது சொல்லி கொடுக்குறாங்க சார். நான் கற்றுக்கிட்டு எங்கே போய் விவசாயம் செய்கிறது? அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி கௌரவமாக இருக்கிறாரு, வரையறுக்கப்பட்ட வேலை நேரத்துக்குள்ளே வேலை செய்கிறாரு. அதே மாதிரி விவசாய கூலியும் கண்ணியமாக நடத்தப்படலையா? இப்போ எங்ககிட்டயும் தவறுகள் பட்சத்தில் நாங்களும் திட்டுறோம். சரியில்லாத எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் அந்த முதல் பட்டவர்கள் திட்டம் தான் செய்வாங்க. திருப்பூர், கோவை போன்ற மாநகரங்களில் இன்றைக்கி தினந்தோறும் 1000 ரூபா கூலி இல்லாமல் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. 1000 ரூபா கூலி கிடைக்குது. ஆனால் விவசாயத்துறையில் நீங்கள் கோயம்புத்தூரில் அதே 500 ரூபா 450 ரூபா 350 ரூபா கூலி தான் இது விவசாயத்துறையில் எல்லா பக்கம் கிடைக்குது. அப்போ யார் விவசாயத்தை நம்பி வருவா? இப்போ என்னுடைய உற்பத்தி துறையில் தினக்கூலியாக போகிறவங்களுக்கான சம்பளம் அதிகமாக இருக்குது. விவசாயத்துறையில் விவசாய கூலியாக போகிறவங்களுக்கான நாள் ஊதியம் குறைவாக இருக்குது. ஒரு தொழிலை கற்றுக்குறோம், அந்த தொழிலை மறுபடியும் தொடங்கி அதன் பிறகு ஒரு கம்பெனி உருவாக்கி நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம். அவங்களுக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோம். எல்லாம் ஒட்டு மொத்தமான சம்பளமாக 1 லட்சம் கொடுக்குறோம். இப்போ என்னுடைய வளர்ச்சியை நான் பார்ப்பேன்னா அதில் நஷ்டமே வந்துடாதா அந்த துறையில்? எனக்கு எப்படி 8லிருந்து 5% அந்த 8லேருந்து 5% எனக்கு இந்த 8 குறையத்தான் செய்யுமே தவிர 5க்கு குறையாது. அதில் 7 ஆகும், 6 ஆகும், அதுக்கப்புறம் 7 ஆகி 6 ஆகும். ஆனால் 5க்கு கீழே வராதுங்கிறத எங்களுடைய தொழிலில். விவசாயத்தில் அந்த உத்தரவாதம் இல்லை. விவசாயத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 160 நாள் பயிருங்க நெல் ஒரு ஏக்கருக்கு போடுறோன்னா 30,000 வந்துருங்க. பைக்கோல் தான் அவங்களுக்கு மீதியாகும். இங்கே இல்லைன்னு சொல்லுங்கள். இளைய தலைமுறையின் பார்வையில் விவசாயம் பொங்கல் சிறப்பு கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். தமிழகம் நன்கு அறிந்த 2 விவசாய பிரதிநிதிகளை மேடைக்கு அழைத்திருக்கிறோம். திரு அரச்சலூர் செல்வம் அவர்கள் வணக்கம். திரு நல்லசாமி அவர்கள். விவசாயத்தை இளைய தலைமுறைகிட்ட தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கிறதுல இவங்களுடைய பங்களிப்பு அளப்பரியது. இன்றைய இளைய தலைமுறை விவசாயத்தை எப்படி அணுகணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விவசாயத்தில் லாபம் வருமானு ஒரு வார்த்தை கேட்டுகிட்டே இருக்கீங்க. விவசாயத்தில் லாபம் என்றைக்குமே வராது. விவசாயத்தில் வருவாய் வரும். லாபங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை, முதலீடு சார்ந்த ஒரு வார்த்தை. ஆனால் வருவாய் வரும், சிறப்பும் வரும், செல்வம் வரும். ஆனால் வாழ்வதற்கு தேவையான செல்வம் வரும், பேராசைக்குரிய செல்வம் இதில் கிடைக்காது. நிறையா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இருந்ததுன்னா விவசாயத்துக்குள்ளே வராதிங்க. வாழ்வதற்காக சம்பாதிக்கணுமா விவசாயத்துக்குள்ளே இருங்க. இதை தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் வாழவே முடியாது. இல்லை வெளியூர்ந்து போகும்பொழுது அந்த வயசான தாத்தாவோ பாட்டியோ, பேராண்டியை வந்துட்டியா, அவனை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ராசம்மா போயிட்டா, குப்புசாமி போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், நான் ஒருத்தன் தான் இங்கே இருந்துகிட்ருக்கிறேன், நானும் போயிடுவேன், போகிறதுக்குள்ளே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டியா கண்ணு சொல்கிறாங்கல்ல. அவங்க சாவை எதிர்பார்த்து அதை வரவேற்று காத்திருக்கிறார்கள். அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா அவங்க வாழ்ந்தோங்கிற திருப்தியில் இருக்கிறாங்க. ஆகையால் சாவு வந்தால் செத்து போயிட்டால் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி பணம் தேடி ஓடுகின்ற பொழுது வாழ்க்கையை தொலைச்சிட்ட பிறகு வாழணும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஐசியூக்குள்ளே உட்காந்து போராடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாழ்தல் இல்லை. விவசாயம் என்பது வாழ்வதற்கு, வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கு. ஆனால் இதில் சிக்கல் இருக்கானா? சிக்கல் நிறையா இருக்குது. சிக்கல் எங்கே தான் இல்லை, நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி, இந்த தரப்பாட்டு கேட்ட மாதிரி சிக்கல் எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. இந்த விவசாயம் செய்கின்ற பொழுது நான் வேறொரு மனிதனாக மாறிவிடுகிறேன். 365 நாளும் வேலை பார்க்கணும். எங்களுக்கு தீபாவளி விடுமுறை கிடையாது, பொங்கல் விடுமுறை கிடையாது, எந்த விடுமுறையும் கிடையாது.
365 நாள் வேலை பார்ப்போம். நாராயணமூர்த்தி 70 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொன்னோன்னே எல்லோரும் சத்தம் போட்டும் இல்லை. நாங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்ககிட்ட ஏன் சலிப்பு இல்லை? அவர் அதை ரசிக்கிறார், அதோடு உறவாடுகிறார், பயிர்களோடு உறவாடுகிறார், கால்நடைகளோடு உறவாடுகிறார். இந்த உறவாடல் இருக்கு இல்லையா, இந்த உறவாடலுக்கு ஒரு பெரிய விலை இருக்குது. ஒரு விவசாயி தன் நிலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ப விவசாயம் பண்ணணும். பசுமை புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க என் நிலத்து இதுதான் வரும், தொத்த வேறு எதுவும் போட மாட்டேன், அந்த தெளிவு இருந்தது. இங்கே பசுமை புரட்சி வந்த பிறகு எல்லா விவசாயிகளையும் வியாபாரியாக மாற்றிட்டோம். அதாவது வருமானம் அப்படிங்கிறது சந்தை சார்ந்தது. நான் வாங்குறவர்களுடைய நலனை பார்க்க போகிறது கிடையாது, எங்கிட்டருந்து விற்கிறவருடைய நலனை நான் பார்க்க போகிறது கிடையாது. என்னுடைய நலன் மட்டுமே பார்ப்போம். கிராமத்தில் நிறைய பேர்த்துக்கு என்ன நினச்சிட்டோன்னா, கிராமத்தில் வாழ்க்கையில் போர் அடிக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. கிராமத்தில் மக்கள்லாம் நான் சந்தோஷமாக தான் இருக்காங்க. நகரத்தில் இருக்கும் போது இல்லை. நாங்களாம் என்னைக்காவது ஸ்ட்ரீட் டான்ஸ் அப்படின்னு ஏதாவது டான்ஸ் நடந்திருக்கா? கோயம்புத்தூர் நடக்கல, சென்னையில் நடக்குது இல்லை, நகரத்தில் இருக்கவங்கெல்லாம் ரோட்டில் வந்து ஒரு நாள் ஆடுங்கன்னு சொல்கிறோம்ல. ஏன்னா ஆடி அது ஒன்று தான் அவங்களுக்கு கொண்டாட்டம். கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு, விவசாயம் செய்வர்களுக்கு வாழ்க்கை அன்றாட கொண்டாட்டமாக இருந்துகிட்ருக்கு. தேவை என்ன இருக்குன்னா, விவசாயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. சந்தைக்காக ஒன்று உற்பத்தி பண்ணுறன்னு முடிவு பண்ண பிறகு அந்த சந்தை பற்றிய புரிதலோடு செய்யணும். நான் தாத்தா இதான் பண்ணார், அப்பா இதான் பண்ணார், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு செய்யறதுக்கு இல்லையா, அது சிக்கல். சிறு பண்ணைகள் இருந்து தான் மக்களுக்கான உணவு வந்திருக்கு, பெரும் பண்ணைகள் இல்லை. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி. ஆக இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று உருவாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதுக்கு ஒரு ப்ரைஸ் காம்பன்சேஷன், விலை கீழே உள்ள சமயத்தில் உடனே ஈடுகட்டி கொடுக்கறது. குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா உனக்கு உத்தரவாதமாக இந்த வருமானம் வேணும், இந்த வருமானம் கிடைக்கலாம், இந்த வருமானத்தை நான் ஈடுகட்டி கொடுக்கறது இருக்கு இல்லையா, இந்திய பொருளாதாரம் அதுக்கெல்லாம் தாங்கும். அந்த ஐடி ஃபீல்டிலிருந்து தம்பதியாக மாதம் 80 லட்சம் 90 லட்சம் சம்பாதிச்சவங்கெல்லாம் அங்கே போய் ஒரு முட்டுச்சந்துக்குள் போய் வாழ்க்கை நிற்குன்னு தெரிஞ்ச பிறகு இங்கே விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. அதில் பாதி பேர் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஃபார்மர்ஸ். அவங்கெல்லாம் வெற்றிகரமாக விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. தலைமுறையாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதை செய்ய முடியல, தோற்று போய் நின்றுட்டு வெளியேறுவதுக்கு பார்க்குறோம். ஆக இங்கே தேவை அந்த பார்வையில் மாற்றம் வந்தால் இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு விவசாயத்தை கற்றுக்கிற ஒருத்தர் வந்து விவசாய கூலியாகவே சாகிற வரைக்கும் வாழணுமா, அவர் எப்போ தான் முதலாளி ஆவது அப்படின்ற ஏக்கம் இருக்கத்தானே செய்யுது. அந்த தயக்கம் இன்றைய இளைய தலைமுறைகிட்ட இருக்கா? நாடோடியாய் திருந்த மனித இனம் நதிக்கரையில் குடியேறி கற்றுக்கொண்ட முதல் தொழில் பயிர் தொழில், உயிர் தொழில். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உடல்ல வயிறுங்கிற உறுப்பு இருக்கின்ற வரை வேளாண்மை நடந்தே ஆக வேண்டும். இதில் மாறுபட்ட கருத்து இருக்கா? இது ஒரு கடினமான தொழில். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து. உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள். ஏனென்றால் அந்த உழவுத் தொழிலினுடைய கடுமையை, கொடுமையை, வேதனையை தாக்குப்பிடிக்க முடியாமல் பிற தொழில்களுக்கு சென்றவர்களுக்கும் உணவு கொடுத்து காப்பாற்றுவதால் உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள். இன்னைக்கு விவசாயம் இவ்வளவு கடுமையான தொழிலாக ஆயிருக்கிறதுக்கு என்ன காரணம்? 1947 மொத்த உற்பத்தியில் ஜிடிபி விவசாயத்தினுடைய பங்களிப்பு 65%. இன்றைக்கி எவ்வளவு? 14%. ஏன் கீழே போச்சு? யார் காரணம்? அரசு தான் காரணம். நாடு ஒரு விவசாய நாடு. விவசாய நாட்டினுடைய முதுகெலும்பு. 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க இல்லையா? பத்ம விருதுகள்னு ஒரு விருது கொடுக்குறாங்கல்ல, 121 பேருக்கு கொடுத்தாங்கல்ல. சாதனையாளர் எத்தனை பேர் விவசாயத்துறை சார்ந்தவர்கள்? ஒரே ஒரு நபர். ஏன் சினிமா துறைன்னு வரும்போது சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, குழந்தை நட்சத்திரம், துணை நடிகர், துணை நடிகர், பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர், வரிசை கட்டி கொடுக்குறீங்களே, அரங்க அதிருது. விவசாயி கொடுக்கும்போது குண்டூசி விட்டா சத்தம் கேட்குது. ஏன்? ஆளுகின்ற அரசு மதிக்கிறதில்ல, வாழுகின்ற மக்களும் மதிக்கிறதில்ல. வருவாயில் 27% எது கொடுக்குது? மொத்த வருவாயில் டாஸ்மாக் 50,000 கோடி. அதை வச்சு தான் அரசாங்கம் நடத்துகிறோம், ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம் சொல்கிறாங்கல்ல. மதுவுக்கு உண்டான மூலப்பொருள் எது? மொலாசஸ். மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது? கரும்புலேருந்து. கரும்பு யார் பயிர் பண்ணுறா? விவசாயிகள். எங்கே கொடுக்குறாங்க? சர்க்கரை ஆலைக்கு. சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்குறாங்க? கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி கரும்புலேருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் கொடுக்குறாங்க.
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அறியாமை அறுவடை பண்ணுறது தான் அரசியல். நான் ஒரு 4 ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கிறேன். அந்த கரும்பு வந்து பாதிக்கப்படுறது, நெருப்புனால அழிஞ்சிருது. நான் இழப்பீடு கேட்டால் என்ன கேட்குறாங்க, இந்த வருவாய் கிராமம் முற்றிலும் அழிஞ்சா தான் இழப்பீடு கொடுப்பேன். நான் பிரிமியை அந்த 4 ஏக்கருக்கு செலுத்திருந்தேன்னா அந்த வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களுக்கு பிரிமி செலுத்தினேன். என்ன நியாயம் இது? நம்ம பிரதமர் வந்தார், வருவாய் கிராம அளவில் பாதிக்கப்பட்டாவே இழப்பீடு. இது தனிநபர் இழப்பீடு மாதிரி கொண்டு வராத வரல. பயிர் காப்பீடுங்கிறது ஒரு ஏட்டு சுரக்காய் காணல் நீர் மாயமான். விவசாயிகளுக்கு இலவசமோ மானியமோ சலுகையோ கடனோ கடன் தள்ளுபடியோ காப்பீடோ நிவாரணமோ வருமான வரி விலக்களிப்போ வேண்டவே வேண்டாம். இவனை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ விடுங்க. இந்த நாடு ஒரு விவசாய நாடு தானே, விவசாய நாட்டினுடைய முதுகெலும்பு தானே. எதுக்கு 77 ஆண்டுகளாக சமையல் எண்ணெயில் 70% இறக்குமதி பண்ணுறோம்? ஏன் 77 ஆண்டுகளா பருப்பில் 60% இறக்குமதி பண்ணுறோம்? இது விளைவிக்க முடியாதா? பாமாயில் நம்ம நாட்டில் விளையுதா? இல்லை. இந்தோனேசியா மலேசியாவில் விளையுது. இறக்குமதி பண்ணி அதுக்கு மானியம் கொடுத்து அதைத்தான் பங்கீட்டு கடைகளில் அரசாங்கம் ஏராளமாக வழங்கிட்டு இருக்காங்க. அதே இந்தியாவில் விளையக்கூடிய நாங்கள் விளைவிக்கக்கூடிய தேங்காய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய் இதுக்கு மானியம் உண்டா? இல்லை பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்துகிறீங்களா? யாருடைய நலனுக்காக நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க? யாருக்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களித்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்குமே வெளிய வேறு எதுவுமே தீர்வாக இருக்கிறதுங்கிறத என்னுடைய கருத்து. பொங்கல் தினத்தன்று நடந்த ரொம்ப ஆரோக்கியமான விவாதம் இது. இன்றைய இளைய தலைமுறை பேசும்போது விவசாயம் குறித்து நிறைய அவநம்பிக்கைகள், அச்சங்கள், ஆதங்கங்கள் இருந்தாலும் ஆசையும் இருக்குது. விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. ஒரு உத்தரவாதப்படுத்தப்பட்ட மாத வருவாயை உறுதிப்படுத்தும் போது இளைய தலைமுறை விவசாயத்தை நோக்கி நகர்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப முக்கியமாக மத்திய மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய பாலிசி டெசிஷன்ஸில் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயத்தில் அவங்கள தக்க வைக்கிற மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக தான் இளைய தலைமுறை விவசாயத்தை நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.